வணக்கம். இன்னைக்கு நாம இந்திய அரசியலமைப்புல இருந்து கூட்டுறவு சங்கங்கள், அதாவது கோஆபரேட்டிவ் சொசைட்டிஸ பத்தின ஒரு விரிவான விளக்கத்தை பார்க்க போறோம். குறிப்பா 97வது அரசியலமைப்பு திருத்தச் சட்டம் இந்த கூட்டுறவு சங்கங்களுக்கு எப்படி ஒரு புதிய சட்ட பாதுகாப்பையும் ஒரு புதிய அந்தஸ்தையும் கொடுத்தது அப்படிங்கறத பத்தி ஆழமா தெரிஞ்சுக்கலாம் வாங்க. சரி, நாம இந்த பகுதியில என்னென்ன விஷயங்களை பத்தி வரிசையா பார்க்க போறோம்னு ஒரு சின்ன அறிமுகம். முதல்ல இந்த 97வது திருத்தம் எதுக்காக கொண்டு வரப்பட்டுச்சுன்னு பார்க்க போறோம். அடுத்து அந்த திருத்தம் என்னென்ன மாற்றங்களை கொண்டு வந்துச்சு, அது நிர்வாகத்திலையும் செயல்பாடுகள்லையும் என்ன தாக்கத்தை ஏற்படுத்துச்சுன்னு தெரிஞ்சுக்கலாம். கடைசியா இது சம்பந்தமா உச்ச நீதிமன்றத்தோட தீர்ப்பு என்ன சொல்லுது, அப்புறம் தேர்வு நோக்குல எந்தெந்த விதிகள் ரொம்ப முக்கியம்னு பார்க்க போறோம். ஓகே, வாங்க ஆரம்பிக்கலாம். பொதுவா எந்த ஒரு சட்டத்தையும் புரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி அது என்ன பிரச்சனையை சரி செய்ய கொண்டு வரப்பட்டதுன்னு தெரிஞ்சுக்கிறது ரொம்ப அவசியம். அந்த வகையில கூட்டுறவு சங்கங்கள் விஷயத்துல அரசியலமைப்பிலேயே ஒரு பெரிய மாற்றத்தை கொண்டு வர வேண்டிய தேவை என்னவா இருந்துச்சு? பாத்தீங்கன்னா கூட்டுறவுத்துறையில பல பிரச்சனைகள் இருந்துச்சு. தேர்தல்களை சரியான நேரத்துக்கு நடத்தாம காலவரையின்றி தள்ளி போட்டுட்டே இருந்தாங்க. இதனால நியமனம் செய்யப்பட்ட நிர்வாகிகளே ரொம்ப காலத்துக்கு பதவியில இருந்தாங்க. இது உறுப்பினர்களுக்கு பதில் சொல்ல வேண்டிய பொறுப்பை குறைச்சது. நிர்வாகத்திலையும் தொழில்முறை திறமை இல்லாம சேவைகளும் ரொம்ப மோசமா இருந்துச்சு. இந்த மாதிரி வெளியில இருந்து வர தலையீடுகளை நிறுத்தி கூட்டுறவு சங்கங்களை சீர்திருத்த வேண்டிய ஒரு பெரிய கட்டாயம் அரசுக்கு உருவாச்சு. ஆக இந்த எல்லா பிரச்சனைகளுக்கும் ஒரு தீர்வு காண்ற வகையில தான் 2011ஆம் வருஷம் 97வது அரசியலமைப்பு திருத்தச் சட்டம் கொண்டு வரப்பட்டுச்சு. இது ஒரே கல்லுல 3 மாங்கா அடிச்ச மாதிரி அரசியலமைப்புல 3 மிக முக்கியமான மாற்றங்களை செஞ்சது. இது ஏதோ ஒரு சின்ன மாற்றம் கிடையாது. அரசியலமைப்போட அடிப்படையில செய்யப்பட்ட மாற்றம். முதலாவது, கூட்டுறவு சங்கம் அமைப்பத குடிமக்களோட ஒரு அடிப்படை உரிமையா மாத்துச்சு. ரெண்டாவது, விதி 43B சேர்த்து கூட்டுறவு சங்கங்களை ஊக்குவிக்கிறது அரசின் கடமை அப்படின்னு ஒரு வழிகாட்டு நெறிமுறையை உருவாக்குச்சு. மூணாவதா, இதுதான் ரொம்ப முக்கியம், கூட்டுறவு சங்கங்களுக்காகவே பகுதி IXBன்னு ஒரு முழுமையான புதிய அத்தியாயத்தையே அரசியலமைப்புல சேர்த்தது. இப்போ அந்த புதுசா சேர்க்கப்பட்ட பகுதி IXB என்ன சொல்லுதுன்னு விரிவாக பார்க்கலாம். இது எப்படி ஒரு நல்ல நிர்வாகத்துக்கான கட்டமைப்பை உருவாக்குதுன்னு முதல்ல நிர்வாக குழு, அதாவது போர்ட் ஆஃப் டைரக்டர் சம்பந்தமான விதிகள்ல இருந்து ஆரம்பிக்கலாம். இந்த சட்டம் ஒரு கூட்டுறவு சங்கத்தோட நிர்வாக குழு எப்படி இருக்கணும், அவங்களோட பதவிக்காலம் எவ்வளவு நாள்னு ரொம்ப தெளிவா சொல்லுது. தேர்ந்தெடுக்கப்பட்ட உறுப்பினர்களோட பதவிக்காலம் 5 வருஷம். ரொம்ப முக்கியமா, ஒரு நிர்வாக குழுவோட பதவிக்காலம் முடியறதுக்குள்ளேயே அடுத்த தேர்தலை நடத்தி முடிக்கணும்னு இதை கட்டாயமாக்குது. இதுதான் ஜனநாயக முறையிலான கட்டுப்பாட்டை உறுதி செய்யும். இப்போ இந்த ஸ்லைட்ல பாக்குற இந்த எண் ரொம்பவே முக்கியமானது. இது ஒரு தெளிவான உச்சவரம்ப வைக்குது. எந்த ஒரு கூட்டுறவு சங்கமாக இருந்தாலும் சரி, அதோட நிர்வாக குழுவில் இருக்கக்கூடிய இயக்குநர்களின் எண்ணிக்கை அதிகபட்சம் 21க்கு மேல போகவே கூடாது. இது மட்டும் இல்லாம நிர்வாக குழுவுல தாழ்த்தப்பட்ட அல்லது பழங்குடியினருக்கு ஒரு இடமும் பெண்களுக்கு 2 இடங்களும் ஒதுக்கீடு செய்யப்படணும். அதே நேரத்துல வங்கி, மேலாண்மை மாதிரி துறைகள்ல நிபுணத்துவம் பெற்ற 2 பேரை இணை உறுப்பினர்களா சேர்த்துக்கலாம். ஆனா இங்க ஒரு முக்கியமான நிபந்தனை இருக்கு. அப்படி நியமிக்கப்படுற நிபுணர்களுக்கு சங்கத் தேர்தல்ல ஓட்டு போடவோ இல்ல நிர்வாகிகளாக ஆகவோ எந்த உரிமையும் கிடையாது. வெறும் தேர்தல்கள் பற்றி மட்டும் இல்லாம இந்த திருத்தம் ஒரு சங்கம் எப்படி பொறுப்போட செயல்படணும், நிதி விஷயங்கள்ல எப்படி வெளிப்படைத்தன்மையோட இருக்கணும், உறுப்பினர்களோட பங்களிப்பை எப்படி உறுதி செய்யணும்னு ரொம்ப கடுமையான விதிகளை கொண்டு வந்துச்சு. ஒரு நிர்வாக குழு சரியா செயல்படலைனா அதை கலைக்க முடியும். அதுக்கு சில காரணங்கள் சொல்லப்பட்டிருக்கு. உதாரணமா, தொடர்ச்சியா தப்பு செஞ்சா, சங்கத்தோட நலனுக்கு எதிரா செயல்பட்டா, இல்ல தேர்தல் நடத்த தவறுனா அந்த நிர்வாக குழுவை கலைக்கலாம். ஆனா அரசு பங்குகள் இல்லாத, அரசிடமிருந்து கடன் வாங்காத சங்கங்களோட நிர்வாக குழுவா அவ்வளோ எளிதா கலைக்க முடியாது. அவங்களுக்கு ஒரு பாதுகாப்பு இருக்கு. இந்த காலக்கெடு ரொம்ப முக்கியம். ஒரு நிர்வாக குழுவை கலைத்து நிர்வாகியை நியமித்தால் எந்த காரணத்து கொண்டும் 6 மாசத்துக்கு மேல அந்த நிர்வாகி பதவியில நீடிக்க முடியாது. அந்த 6 மாசத்துக்குள்ள தேர்தலை நடத்தி தேர்ந்தெடுக்கப்பட்ட புதிய நிர்வாக குழு கிட்ட பொறுப்பை ஒப்படைச்சே ஆகணும். இந்த விதிகள் பாத்தீங்கன்னா ஒரு பொறுப்புணர்வை சுழற்சி முறையில உருவாக்குது. ஒவ்வொரு வருஷமும் நிதியாண்டு முடிஞ்ச 6 மாசத்துக்குள்ள கணக்குகளை தணிக்கை செய்யணும். அதே 6 மாசத்துக்குள்ள பொதுக்குழு கூட்டத்தையும் கூட்டி அந்த தணிக்கை அறிக்கையை உறுப்பினர்கள் முன்னாடி சமர்ப்பிக்கணும். உறுப்பினர்களுக்கும் சங்கத்தோட கணக்குகளை பார்க்க முழு உரிமை உண்டு. இது மட்டும் இல்லாம மாநில அரசுகள் தகுந்த சட்டங்களை ஏற்றி கூட்டுறவு சங்கங்கள்ல நடக்கிற தவறுகளுக்கு தண்டனை வழங்கலாம்னு இந்த சட்டம் சொல்லுது. தப்பான தகவல் கொடுக்கறது, தேர்தல் முறைகேடு செய்யறது, சங்கத்தோட சொத்துக்களை முறைகேடா கையாள்றதுன்னு இது மாதிரி பல குற்றங்களுக்கு தண்டனை விதிக்க இது வழிவகை செய்யுது. சரி, இந்த சட்டம் இயற்றப்பட்டதோட இந்த கதை முடியல. இந்த சட்டத்திருத்தம் அரசியலமைப்பு ரீதியா செல்லுபடி ஆகுமா அப்படிங்கிற கேள்வி உச்சநீதிமன்றத்துக்கு போச்சு. அங்க ஒரு மிக முக்கியமான வரலாற்று சிறப்புமிக்க தீர்ப்பு வழங்கப்பட்டது.
இந்த கால வரிசைய பாருங்க. 2011ல சட்டம் வருது, 2013ல குஜராத் உயர்நீதிமன்றம் இந்த சட்டத்தின் பகுதி 9B மாநில கூட்டுறவு சங்கங்களுக்கு பொருந்தாதுன்னு தீர்ப்பு சொல்லுது. இறுதியா 2021ல உச்சநீதிமன்றமும் குஜராத் உயர்நீதிமன்றத்தோட தீர்ப்பை உறுதி செய்திடுச்சு. இதுல முக்கியமான சட்ட பிரச்சனை என்னன்னா, மாநில பட்டியல்ல இருக்கிற ஒரு விஷயம் பத்தி மாநிலங்களோட ஒப்புதல் இல்லாம மத்திய அரசு சட்டம் இயற்றலாமா என்பதுதான். ஆக உச்சநீதிமன்றத்தோட இறுதி தீர்ப்பு ரொம்ப தெளிவா இருந்துச்சு. கூட்டாட்சி தத்துவத்தை அடிப்படையா வச்சு ஒரே மாநிலத்துக்குள்ள செயல்படுற கூட்டுறவு சங்கங்களுக்கு இந்த பகுதி 9B பொருந்தாதுன்னு சொல்லிட்டாங்க. ஆனா ஒன்றுக்கும் மேற்பட்ட மாநிலங்கள்ல செயல்படுற, அதாவது பல மாநில கூட்டுறவு சங்கங்களுக்கு இந்த பகுதி 9B முழுமையா பொருந்தும்னு தீர்ப்பளிச்சாங்க. ஏன்னா அது மத்திய அரசோட அதிகார வரம்புக்குள்ள வருது. ஆனா இங்க நாம ஒரு விஷயத்தை தெளிவா புரிஞ்சுக்கணும். உச்சநீதிமன்றம் பகுதி 9Bயை மட்டும்தான் மாநில சங்கங்களுக்கு பொருந்தாதுன்னு சொல்லச்சே தவிர மற்ற 2 மாற்றங்களையும் தொடவே இல்லை. அதனால கூட்டுறவு சங்கம் அமைப்பது அடிப்படை உரிமையா தொடருது. அதேபோல அதை ஊக்குவிக்கிறது அரசுக்கு வழிகாட்டு நெறிமுறையாகவும் தொடருது. சரி, இப்போ ஒரு முறை மொத்தமா இந்த பகுதி IXBல என்னென்ன விதிகள் இருக்குன்னு சுருக்கமா பார்த்துடலாம். தேர்வு நோக்கில் இது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு பகுதி, அதனால கவனமா கேளுங்க. வாங்க இந்த அட்டவணையில் இருக்கிற ஒவ்வொரு விதியும் அது என்ன சொல்லுதுன்னு பார்க்கலாம். விதி 243 ZH டெஃபினிஷன்ஸ், அதாவது வரையறைகள். இந்த சட்டத்துல வர்ற முக்கியமான வார்த்தைகளுக்கு இது விளக்கம் கொடுக்குது. விதி 243 ZI இன்கார்பரேஷன் ஆஃப் கோஆபரேட்டிவ் சொசைட்டிஸ், இது கூட்டுறவு சங்கங்களை எப்படி பதிவு செய்யணும்னு சொல்லுது. விதி 243 ZJ நம்பர் அண்ட் டேர்ம் ஆஃப் மெம்பர்ஸ் ஆஃப் போர்டு, நிர்வாக குழு உறுப்பினர்களோட எண்ணிக்கை, பதவி காலம் பற்றிய விதிகள் இதுல தான் இருக்கு. விதி 243 ZK எலெக்ஷன் ஆஃப் மெம்பர்ஸ் ஆஃப் போர்டு, நிர்வாக குழு தேர்தலை எப்படி நடத்தணும்னு இந்த விதி சொல்லுது. விதி 243 ZL சூப்பர்செஷன் அண்ட் சஸ்பென்ஷன் ஆஃப் போர்டு, நிர்வாக குழுவை கலைக்கிறதுக்கும் இடைநிறுத்தம் செய்யறதுக்குமான நிபந்தனைகள் இதுல இருக்கு. விதி 243 ZM ஆடிட் ஆஃப் அக்கவுண்ட்ஸ் ஆஃப் கோஆபரேட்டிவ் சொசைட்டிஸ், கூட்டுறவு சங்கங்களோட கணக்கு தணிக்கை செய்யறத கட்டாயமாக்குது. விதி 243 ZN கன்வீனிங் ஆஃப் ஜெனரல் பாடி மீட்டிங்ஸ், வருடாந்திர பொதுக்குழு கூட்டத்தை கூட்டணும்னு சொல்லுது. விதி 243 ZO ரைட் ஆஃப் அ மெம்பர் டு கெட் இன்ஃபர்மேஷன், உறுப்பினர்களுக்கு தகவல் பெறும் உரிமையை உறுதி செய்யுது. விதி 243 ZP ரிட்டர்ன்ஸ், சங்கங்கள் தாக்கல் செய்ய வேண்டிய ஆண்டு அறிக்கைகள் பத்தி சொல்லுது. விதி 243 ZQ அஃபென்சஸ் அண்ட் பெனால்டிஸ், தப்பு செஞ்சா என்னென்ன குற்றங்கள் என்ன தண்டனைகள்னு வரையறுக்குது. விதி 243 ZR அப்ளிகேஷன் டு மல்டி ஸ்டேட் கோஆபரேட்டிவ் சொசைட்டிஸ், இந்த பகுதி பல மாநில கூட்டுறவு சங்கங்களுக்கு பொருந்தும்னு தெளிவுபடுத்துது. விதி 243 ZS அப்ளிகேஷன் டு யூனியன் டெரிட்டரிஸ், இது யூனியன் பிரதேசங்களுக்கு எப்படி பொருந்தும்னு சொல்லுது. கடைசியா விதி 243 ZT கண்டினியூயன்ஸ் ஆஃப் எக்ஸிஸ்டிங் லாஸ், ஏற்கனவே இருக்கிற சட்டங்கள் எப்படி தொடரும்னு இந்த விதி குறிப்பிடுது. சரி, நாம இதுவரைக்கும் பார்த்ததா ஒரு முறை வேகமா தொகுத்துடலாம். இந்த திருத்தம் எதுக்கு வந்துச்சு? கூட்டுறவு சங்கங்களை சீர்திருத்த. எப்படி செஞ்சாங்க? அடிப்படை உரிமை, வழிகாட்டு நெறிமுறை, புதிய பகுதி IXB மூலமா. முக்கிய விதிகள் என்ன? அதிகபட்சம் 21 இயக்குநர்கள், 5 வருஷ பதவிக்காலம், கட்டாய தணிக்கை. உச்சநீதிமன்ற தீர்ப்பு என்ன? இந்த விதிகள் பல மாநில கூட்டுறவு சங்கங்களுக்கு மட்டும்தான் பொருந்தும், மாநில சங்கங்களுக்கு பொருந்தாது. தேர்வுக்காக நீங்க கண்டிப்பா ஞாபகம் வச்சுக்க வேண்டிய சில விஷயங்கள் இதுதான். திருத்தத்தோட எண் 97, சம்பந்தப்பட்ட விதிகள் 19(1)C 43B, அப்புறம் பகுதி 9B. முக்கிய வழக்கு யூனியன் ஆஃப் இந்தியா வெர்சஸ் ராஜேந்திர ஷா. முக்கியமான எண்கள் 21, 5, 6. அப்புறம் இந்த அத்தியாயத்தோட மைய கருத்து, அதாவது மாநில சங்கங்களுக்கும் பல மாநில சங்கங்களுக்கும் இடையான சட்ட பயன்பாட்டு வேறுபாடு. இதெல்லாம் நம்மள ஒரு முக்கியமான கேள்விக்கு கொண்டு வந்து நிறுத்துது. உச்சநீதிமன்ற தீர்ப்பின்படி பகுதி IB மாநில கூட்டுறவு சங்கங்களுக்கு பொருந்தாதுங்கிற நிலையில அந்த சங்கங்களை சீர்திருத்துற அந்த அசல் நோக்கத்தை இப்போ எப்படி அடைய முடியும்? அந்த பொறுப்பு இப்போ முழுமையா மாநில அரசுகளோட கையில இருக்கு. நம்ம இந்தியால நூத்துக்கணக்கான மொழிகள் பேசப்படுது இல்லையா? அப்போ நம்ம அரசாங்கத்தோட மொழி எது? என்னைக்காவது யோசிச்சு பார்த்திருக்கீங்களா? இதுக்கு பதில் நம்ம அரசியலமைப்பு சட்டத்திலேயே இருக்கு. அதோட 17வது பகுதியில ஆர்டிகல் 343லேருந்து 351 வரைக்கும் நம்ம நாட்டோட அலுவலக மொழிக் கொள்கையை பத்தி ரொம்ப தெளிவா சொல்லியிருக்காங்க. வாங்க, இவ்ளோ பெரிய மொழி பன்முகத்தன்மைய நம்ம அரசியலமைப்பு எப்படி கையாளுதுன்னு விளக்கமா பார்க்கலாம். சரி, முதல்ல ஒரு முக்கியமான கேள்வியிலிருந்து ஆரம்பிக்கலாம். இந்தியாவுக்கு ஏன் தேசிய மொழி, அதாவது நேஷனல் லாங்குவேஜ்னு ஒண்ணு இல்ல? அதுக்கு பதிலா ஏன் அலுவலக மொழி, அதாவது ஆஃபிஷியல் லாங்குவேஜ்னு சொல்றோம்? இதுக்கு காரணம் நம்ம அரசியலமைப்பு நிர்ணய சபையில நடந்த விவாதங்கள் தான்.
எந்த ஒரு மொழியையும் தேசிய மொழியா அறிவிச்சா அது மத்த மொழி பேசுற மக்கள் மனசுல ஒரு பிரிவினை உண்டாக்கிடும்னு நம்ம தலைவர்கள் நினைச்சாங்க. அதனால ஒற்றுமைய முக்கியமா வச்சு அரசாங்கத்தோட நிர்வாக வேலைகளுக்கு மட்டும் பயன்படுற மாதிரி அலுவலக மொழிங்கிற ஒரு வழியை கண்டுபிடிச்சாங்க. இது ஒரு வகையான சமரசம். இந்த ஏற்பாட்டோட முக்கியத்துவம் என்ன, அதுல இருக்கிற நுணுக்கங்கள் என்னன்னு தான் நாம இப்ப பார்க்க போறோம். சரி, இந்த பகுதியில நாம என்னென்ன பார்க்க போறோம்னு ஒரு சின்ன அவுட்லைன் பார்த்துடலாம். முதல்ல அலுவலக மொழினா என்னன்னு அதோட அறிமுகத்தை பார்ப்போம். அப்புறம் மத்திய அரசுக்கும் மாநிலங்களுக்கும் என்ன மொழிக் கொள்கை இருக்குன்னு தெரிஞ்சுக்கலாம். அடுத்ததா நீதிமன்றங்கள் மற்றும் சட்டங்களோட மொழி என்னன்னு பார்க்கலாம். அதுக்கப்புறம் மொழிகளை பாதுகாக்கவும் மேம்படுத்தவும் என்னென்ன சிறப்பு வழிகாட்டுதல்கள் இருக்குன்னு ஆராய்வோம். கூடவே மொழி குழுக்கள் மற்றும் செம்மொழி தகுதியை பத்தியும் பேசிட்டு கடைசியா நம்ம படிச்ச எல்லாத்தையும் ஒரு தடவை வேகமா ரிவைஸ் பண்ணுவோம். ஓகே, ஆரம்பிக்கலாம். நம்ம அரசியலமைப்புல அலுவலக மொழி சம்பந்தமான விதிகளை 4 முக்கியமான தலைப்புகள்ல பிரிச்சிருக்காங்க. இத நம்ம நாட்டோட மொழிக் கொள்கையை தாங்கி நிக்கிற 4 தூண்கள்னு கூட சொல்லலாம். இந்த 4 பிரிவுகள் தான் நம்ம நாட்டோட மொத்த மொழி நிர்வாகத்துக்கும் அடித்தளமா இருக்கு. அப்போ அந்த 4 தூண்கள் என்னென்னு பாப்போமா? முதல் தூண் ஒன்றியத்தின் மொழி, அதாவது நம்ம மத்திய அரசோட மொழி. 2வது பிராந்திய மொழிகள், இது மாநிலங்களோட மொழிக் கொள்கைய பத்தினது. 3வது நீதித்துறை மற்றும் சட்டங்களோட மொழி. 4வதா சிறப்பு வழிகாட்டுதல்கள், இது மொழிகளை பாதுகாக்கிறதுக்காக கொடுக்கப்பட்ட சில ஸ்பெஷல் டைரக்டிவ்ஸ். இப்போ இது ஒவ்வொன்றையும் பத்தியும் நாம விளக்கமா பார்க்கலாம். சரி, நம்ம இப்ப முதல் 2 தூண்டுகளை பத்தி பார்க்கலாம். அதாவது யூனியன் மற்றும் ஸ்டேட் மொழிகள். இது உண்மையிலேயே ஒரு பெரிய சமரசம். ஏன்னா பல மொழிகள் பேசுற தலைவர்கள் ரொம்ப நாள் விவாதம் பண்ணி நாட்டோட ஒற்றுமையும் பாதிக்கக்கூடாது, அதே சமயம் மாநிலங்களோட மொழி உரிமைகளும் பாதுகாக்கப்படணும்னு ஒரு நடுநிலையான கொள்கையை உருவாக்குனாங்க. அப்போ யூனியனோட மொழி என்னன்னு முடிவு பண்ணாங்க. தேவநாகரி எழுத்து வடிவத்துல இருக்கிற இந்திய அலுவலக மொழியா ஏத்துக்கிட்டாங்க. ஆனா எண்கள் மட்டும் சர்வதேச வடிவத்துல, அதாவது இன்டர்நேஷனல் நியூமரல்ஸா இருக்கணும்னு சொன்னாங்க. அதே நேரத்துல ஆங்கிலத்தோட பயன்பாட்டையும் நிறுத்தல. அது அடுத்த 15 வருஷத்துக்கு, அதாவது 1965 வரைக்கும் எல்லா அரசு வேலைகளுக்கும் தொடரும்னு ஒரு ஏற்பாடு செஞ்சாங்க. ஆரம்பத்துல இது ஒரு தற்காலிக ஏற்பாடுன்னு தான் நினைச்சாங்க. ஆனா அதுக்கப்புறமும் ஆங்கிலத்தோட தேவை இருந்துச்சு. அதனால 15 வருஷத்துக்கு அப்புறமும் அதோட பயன்பாட்டை நீட்டிக்கிறதுக்கு பாராளுமன்றத்துக்கு அதிகாரம் கொடுத்தாங்க. சரி, இந்த மொழிக் கொள்கை காலப்போக்குல எப்படி மாறுச்சுன்னு பார்க்கலாம். 1955ல PJ கேர் தலைமையில முதல் அலுவலக மொழி ஆணையத்தை அமைச்சாங்க. அப்புறம் 1963ல ஒரு முக்கியமான சட்டம் வந்துச்சு, அலுவலக மொழிகள் சட்டம். இந்த சட்டம் தான் ஆங்கிலத்தோட பயன்பாடு 1965க்கு அப்புறமும் காலவரையின்றி தொடரலான்னு சொன்னது. இது ஒரு பெரிய டேர்னிங் பாயிண்ட். அது மட்டும் அல்ல, 1967ல இந்த சட்டத்துல ஒரு திருத்தம் கொண்டு வந்து சில முக்கியமான அரசு தகவல் தொடர்புகளுக்கு ஹிந்தி கூடவே ஆங்கிலத்தையும் கட்டாயமா பயன்படுத்தணும்னு சொல்லிட்டாங்க. இப்போ மாநிலங்களோட மொழிக் கொள்கைய பத்தி பாப்போம். இதுல மாநில சட்டமன்றங்களுக்கு முழு சுதந்திரம் கொடுத்திருக்காங்க. அவங்க தங்களோட மாநிலத்துல புழக்கத்துல இருக்கிற எந்த மொழிய வேணும்னாலும் இல்லனா இந்திய கூட தங்களோட அலுவலக மொழியா ஏத்துக்கலாம். அவங்க அப்படி ஒரு முடிவை எடுக்கிற வரைக்கும் ஆங்கிலம் தான் அங்க அலுவலக மொழியா தொடரும். இங்கதான் ஆங்கிலம் ஒரு இணைப்பு மொழி, அதாவது லிங்க் லாங்குவேஜா வேலை செய்யுது. மத்திய அரசுக்கும் மாநில அரசுக்கும் இல்ல 2 மாநிலங்களுக்கு இடையேயான தகவல் தொடர்புக்கு ஆங்கிலம் தான் பாலமா இருக்கு. இதுல இன்னொரு முக்கியமான விஷயம் என்னன்னா, ஒரு மாநிலத்துல கணிசமான மக்கள் ஒரு மொழியை பேசுறாங்கன்னா அந்த மொழிக்கு அதிகாரப்பூர்வ அங்கீகாரம் கொடுக்க சொல்லி குடியரசுத் தலைவர் உத்தரவிடலாம். இது மாநிலத்துக்குள்ளேயே இருக்கிற மொழி சிறுபான்மையினரை மதிக்கிற ஒரு அருமையான அம்சம். வாங்க நம்மளோட 3வது தூணுக்கு போலாம். அதாவது கோர்ட் மற்றும் சட்டங்களோட மொழி என்ன. இந்த விஷயத்துல சட்டம் ரொம்ப துல்லியமா இருக்கணும், நாடு முழுக்க ஒரே மாதிரி இருக்கணுங்கிறதுக்காக ஆங்கிலத்துக்கு ஒரு பெரிய பங்கு இருக்கு. அத பத்தி தான் இப்போ பார்க்க போறோம். இதுல பொதுவான விதி என்ன தெரியுமா? பாராளுமன்றம் வேற ஏதாவது சட்டம் கொண்டு வர்ற வரைக்கும் சுப்ரீம் கோர்ட் மற்றும் எல்லா ஹைகோர்ட் நடவடிக்கைகள் எல்லாமே ஆங்கிலத்துல மட்டும்தான் நடக்கணும். அதே மாதிரி மசோதாக்கள், சட்டங்கள், அரசாணைகள் எல்லாத்தோட அதிகாரப்பூர்வமான மூலப்பிரதியும் ஆங்கிலத்துல தான் இருக்கணும். ஆனா இதுல சில விதிவிலக்குகளும் இருக்கு. ஒரு மாநிலத்தோட கவர்னர் பிரசிடென்ட் கிட்ட அனுமதி வாங்கிட்டு அந்த மாநில ஹைகோர்ட்ல நடக்கிற வழக்குகளுக்கு இந்தியையோ இல்ல அந்த மாநிலத்தோட அலுவலக மொழிய பயன்படுத்த அனுமதிக்கலாம். ஆனா நல்லா கவனிங்க, இது வழக்கு விசாரணைகளுக்கு மட்டும்தான். தீர்ப்புகள், உத்தரவுகள் எல்லாம் கண்டிப்பா ஆங்கிலத்துல தான் இருக்கணும். இது ஒரு ரொம்ப முக்கியமான பாயிண்ட். சரி, இப்ப நாம கடைசி மற்றும் 4வது தூணுக்கு வந்தாச்சு. இது ஸ்பெஷல் டைரக்டிவ்ஸ், அதாவது சிறப்பு வழிகாட்டுதல்கள். இது வெறும் அட்மினிஸ்ட்ரேஷன் பத்தினது மட்டும் இல்ல, நம்ம நாட்டோட அடையாளமே பன்முகத்தன்மை தான். அந்த பன்முகத்தன்மையை பாதுகாக்கிறதுக்கும் அதே சமயம் ஒரு பொதுவான மொழியை வளர்க்கறதுக்கும் நடுவுல ஒரு பேலன்ஸை கொண்டு வரது தான் இதோட நோக்கம். மொழி காரணமா யாரும் கஷ்டப்படக்கூடாதுங்கிறதுக்காக நம்ம அரசியலமைப்பு 3 முக்கியமான பாதுகாப்பு அம்சங்களை கொடுத்திருக்கு.
ஒன்னு, நீங்க உங்க குறைகளை அரசுகிட்ட சொல்லும்போது அந்த மாநிலத்துல இல்லனா மத்திய அரசுல பயன்பாட்டுல இருக்கிற எந்த மொழியில வேணும்னாலும் மனு கொடுக்கலாம். ரெண்டாவது, ரொம்ப முக்கியமா ஒவ்வொரு குழந்தைக்கும் ஆரம்ப கல்வி அவங்க தாய்மொழியில தான் கிடைக்கணும். இதுக்காக அரசாங்கம் வசதி செஞ்சு கொடுக்கணும். மூணாவது, இந்த மொழி சிறுபான்மையினர் உரிமைகள் எல்லாம் சரியா பாதுகாக்கப்படுதான்னு பாக்கறதுக்காக ஒரு சிறப்பு அதிகாரியை நியமிக்க குடியரசுத் தலைவருக்கு அதிகாரம் இருக்கு. அடுத்து நம்ம அரசியலமைப்புல இருக்கிற 8வது அட்டவணை, அதாவது 8th ஷெட்யூல் பத்தி பேசலாம். இது வெறும் ஒரு லிஸ்ட் கிடையாது. இது நம்ம நாட்டோட வளமான மொழி பாரம்பரியத்துக்கு கொடுக்கப்பட்ட ஒரு அதிகாரப்பூர்வ அங்கீகாரம். இப்போதைக்கு இந்த அட்டவணையில மொத்தம் 22 மொழிகள் இருக்கு. இந்த 22 மொழிகளும் ஆரம்பத்துல இருந்தே இல்ல. அரசியலமைப்பு சட்டம் அமலுக்கு வந்தப்போ இதுல வெறும் 14 மொழிகள் தான் இருந்துச்சு. அப்புறம் காலப்போக்குல பல திருத்தங்கள் மூலமா இன்னும் நிறைய மொழிகளை சேர்த்தாங்க. பாருங்க, 1967ல 21வது திருத்தம் மூலமா சிந்தி மொழியை சேர்த்தாங்க. அப்புறம் 1992ல 71வது திருத்தம் மூலமா கொங்கணி, மணிப்பூரி, நேபாளி ஆகிய 3 மொழிகளை சேர்த்தாங்க. அதுக்கப்புறம் 2003ல 92வது திருத்தத்துல போடோ, டோக்ரி, மைதிலி, சந்தாலின்னு 4 மொழிகள் உள்ள வந்துச்சு. கடைசியா 2011ல ஒரியாங்கிற பேரை ஒடியான்னு மாத்தினாங்க. சரி, மொழிக் கொள்கைய சட்டமா போட்டா மட்டும் போதாது இல்லையா? அதை சரியா நடைமுறைப்படுத்துறாங்களான்னு பாக்குறதுக்கும் சில அமைப்புகள் தேவை. அது என்னென்ன அமைப்புகள்னு பார்க்கலாம். கூடவே சில மொழிகளோட பழமைக்கும் சிறப்புக்கும் மரியாதை கொடுக்கற மாதிரி செம்மொழிங்கிற ஒரு சிறப்பு தகுதியும் இருக்கு. அதை பத்தியும் இப்ப தெரிஞ்சுக்கலாம். இந்த அமைப்புகள்ல ரொம்ப முக்கியமானது அலுவலக மொழி மீதான நாடாளுமன்ற குழு. இத 1976ல அமைச்சிருக்காங்க. இதுல மொத்தம் 30 மெம்பர்ஸ் இருப்பாங்க. 20 பேர் லோக்சபால இருந்தும் 10 பேர் ராஜ்யசபால இருந்தும் வருவாங்க. இவங்களோட முக்கிய வேலை என்னன்னா, மத்திய அரசோட அலுவல் வேலைகள்ல இந்தி மொழி பயன்பாடு எந்த அளவுக்கு முன்னேறி இருக்குன்னு ஆய்வு செஞ்சு பிரசிடென்ட் கிட்ட ஒரு ரிப்போர்ட் கொடுக்கணும். வழக்கமா மத்திய உள்துறை அமைச்சர் தான் இதோட தலைவரா இருப்பாரு. ஏன்னா இந்த மொழி கொள்கைகளை செயல்படுத்துறதே ஹோம் மினிஸ்ட்ரி தான். அடுத்ததா நம்ம பார்க்க போறது செம்மொழி தகுதி, அதாவது கிளாசிக்கல் லாங்குவேஜ் ஸ்டேட்டஸ். இந்த அந்தஸ்து கொடுக்கற முறைய 2004ல தான் நம்ம அரசாங்கம் கொண்டு வந்துச்சு. இந்த பட்டியல்ல முதல்ல இந்த தகுதியை பெற்ற மொழி நம்ம தமிழ் மொழி. 2004ல தமிழுக்கு இந்த அங்கீகாரம் கிடைச்சுது. அடுத்த வருஷமே 2005ல சமஸ்கிருதம் இந்த தகுதியை பெற்றுச்சு. அதுக்கப்புறம் 2008ஆம் வருஷம் தெலுங்கு மற்றும் கன்னடம் இந்த 2 மொழிகளுக்கும் ஒரே நேரத்துல செம்மொழி அந்தஸ்து வழங்கப்பட்டது. அடுத்து 2013ல மலையாள மொழி இந்த பட்டியல்ல சேர்ந்துச்சு. கடைசியா 2014ல ஒடியா மொழிக்கும் செம்மொழி தகுதி கொடுத்தாங்க. ஆக மொத்தம் 6 மொழிகள். சரி, ஒரு மொழிக்கு இந்த செம்மொழி அந்தஸ்து சும்மா கொடுத்துட மாட்டாங்க. அதுக்கு 4 முக்கியமான தகுதிகள் இருக்கணும். அந்த கிரைட்டீரியா என்னன்னு பார்க்கலாம். முதல்ல அந்த மொழிக்கு குறைஞ்சது 1500ல இருந்து 2000 வருஷ பழமையான பதிவு செய்யப்பட்ட வரலாறு இருக்கணும். ரெண்டாவது, அந்த மொழியில இருக்கிற பழங்கால இலக்கியங்களை ஒரு மதிப்புமிக்க பாரம்பரியமா மக்கள் கருதணும். மூணாவது, அதோட இலக்கிய பாரம்பரியம் இன்னொரு மொழியிலிருந்து கடன் வாங்கினதா இருக்கக்கூடாது. அது தனித்தன்மையோட ஒரிஜினலா இருக்கணும். நாலாவதா, அந்த மொழியோட பழைய செம்மொழி வடிவத்துக்கும் இன்னைக்கு நாம பேசுற நவீன வடிவத்துக்கும் நடுவுல ஒரு தெளிவான வித்தியாசம் இருக்கணும். சரி, இதுவரைக்கும் நாம நிறைய விஷயங்கள் பார்த்தோம். இப்போ நாம படிச்சதுல இருக்கிற முக்கியமான ஆர்டிகல்ஸை ஒரு தடவை திருப்பி பார்க்கலாம். இது ஒரு குயிக் ரிவிஷன் மாதிரி. இந்த முழு பகுதியோட சாராம்சத்தையும் இது உங்களுக்கு நல்லா புரிய வைக்கும். நாம ஆரம்பத்துல 4 தூண்கள் பத்தி பேசணும் இல்லையா? அந்த 4 தூண்களும் இந்த ஆர்டிகல்ஸ்ல தான் அடங்கியிருக்கு. பாருங்க, ஆர்டிகல் 343யும் 344ம் முதல் தூணான யூனியன் மொழியை பத்தி பேசுது. ஆர்டிகல் 345ல இருந்து 347 வரைக்கும் 2வது தூணான மாநில மொழிகளை பத்தி சொல்லுது. ஆர்டிகல் 348 3வது தூணான நீதித்துறை மொழியை பத்தி விளக்குது. கடைசியா 350A, 350B மற்றும் 351 ஆகிய விதிகள் 4வது தூணான சிறப்பு வழிகாட்டுதல்களை நமக்கு கொடுக்குது. ஓகே, ஒரு குவிக் ரிவிஷன் பண்ணிடலாம். நம்ம என்னென்ன பார்த்தோம்? அரசியலமைப்போட பகுதி 17, ஆர்டிகல் 343லிருந்து 351 வரைக்கும். யூனியன் மொழி என்ன? ஹிந்தி மற்றும் ஆங்கிலம் ஒரு காலவரையற்ற ஏற்பாடு. 8வது அட்டவணையில இப்போ 22 மொழிகள் இருக்கு. ஆரம்பத்துல 14 தான் இருந்துச்சு. முக்கியமான சட்டம் எது? 1963 அலுவலக மொழிகள் சட்டம். முக்கியமான அமைப்பு அலுவலக மொழி மீதான நாடாளுமன்ற குழு. செம்மொழிகள் மொத்தம் 6. முதல்ல வந்தது நம்ம தமிழ் 2004ல. மொழி சிறுபான்மையினருக்கு என்ன உரிமை? தாய்மொழியில ஆரம்ப கல்வி, ஆர்டிகல் 350A, மற்றும் அவங்களுக்கான ஒரு சிறப்பு அதிகாரி, ஆர்டிகல் 350B. சரி, இது வரைக்கும் நாம முழு கான்செப்டையும் பார்த்துட்டோம். இப்போ குறிப்பா பரீட்சைக்கு படிக்கிறவங்களுக்காக இந்த பகுதியிலிருந்து எந்தெந்த பாயிண்ட்ஸ் ரொம்ப முக்கியம், எதெல்லாம் அடிக்கடி கேட்பாங்கன்னு பார்க்கலாம். இது உங்க ரிவிஷனுக்கு ரொம்ப உதவியா இருக்கும். இந்த பாயிண்ட்ஸை கண்டிப்பா நோட் பண்ணிக்கோங்க. ஆர்டிகல்ஸ்ல 344 யூனியன் மொழி, 345 மாநில மொழி, 348 கோர்ட் மொழி மற்றும் 351 இந்தி வளர்ச்சி. இந்த 4ம் ரொம்ப முக்கியம். அடுத்து சட்ட திருத்தங்கள்.
21வது திருத்தம் சிந்தி மொழி, 71வது திருத்தம் கொங்கணி, மணிப்பூரி, நேபாளி, 92வது திருத்தம் போடோ, டோக்ரி, மைதிலி, சந்தாலி. இது கண்டிப்பா வருஷத்தோட ஞாபகம் வச்சுக்கணும். அப்புறம் கமிட்டிகள், பிஜி கேர் கமிஷன் 1955. கடைசியா ஒரு முக்கியமான ஃபேக்ட், முதல் செம்மொழி தமிழ், வருஷம் 2004. இதெல்லாம் பரீட்சையில நேரடியா கேட்க வாய்ப்பு இருக்கு. நம்ம நாட்டோட நிர்வாக அமைப்பை பத்தி, அதாவது பப்ளிக் சர்வீசஸ் பத்தி ரொம்ப விளக்கமா பார்க்க போறோம். இந்த அரசு பணிகள் தான் அரசாங்கத்தோட நிர்வாக கரம்னு சொல்லலாம். சிம்பிளா சொல்லணும்னா இது இல்லாம ஒரு நாட்டை நடத்துறத நினைச்சு கூட பார்க்க முடியாது. அப்போ இந்தியாவோட இந்த அரசு பணிகள் எப்படி கட்டமைக்கப்பட்டிருக்கு, அதோட அமைப்பு என்னன்னு இந்த பகுதியில நாம முழுசா தெரிஞ்சுக்கலாம். இந்தியாவோட எஃகு கட்டமைப்பு, அதாவது ஸ்டீல் ஃப்ரேம் ஆஃப் இந்தியான்னு எதை சொல்றாங்க? இந்த ஒரு கேள்விதான் இன்னைக்கு நம்ம பேச்சோட மையப்புள்ளிய. வாங்க, இந்த எஃகு கட்டமைப்புன்னா என்ன, அதோட அமைப்பு எப்படி இருக்கு, அரசியல் அமைப்புல இதுக்கு என்ன இடம் இருக்குன்னு எல்லாத்தையும் நம்ம ஒன்னா சேர்ந்து அலசி ஆராயலாம். சரி, நேரடியா விஷயத்துக்குள்ள போயிடலாம். இந்தியால இந்த அரசு பணிகள், அதாவது பப்ளிக் சர்வீசஸ், ஒரு 3 அடுக்கு அமைப்பா பிரிக்கப்பட்டிருக்கு. அது என்னன்னா அகிலேந்திய சேவைகள், மத்திய சேவைகள், அப்புறம் மாநில சேவைகள். இந்த 3 அடுக்குகள் பத்தியும் இப்ப நாம ஒவ்வொன்னா பார்க்க போறோம். இந்த 3 வகையான சேவைகளுக்குமே அதுக்குன்னு தனித்தனியான அதிகார வரம்புகளும் பொறுப்புகளும் இருக்கு. அகில இந்திய சேவைகள் மத்திய அரசுக்கும் மாநில அரசுக்கும் பொதுவானது. ஆனா மத்திய சேவைகள் முழுக்க முழுக்க மத்திய அரசாங்கத்தோட கட்டுப்பாட்டிலையும், மாநில சேவைகள் அந்தந்த மாநில அரசாங்கத்தோட கட்டுப்பாட்டிலையும் மட்டும்தான் செயல்படும். இப்ப நாம அந்த எஃகு கட்டமைப்புன்னு சொன்னோம் இல்லையா, அந்த அகில இந்திய சேவைகளை பத்தி கொஞ்சம் ஆழமா பார்க்கலாம். இந்த சேவைகள்ல இருக்கிற அதிகாரிகள் தான் மத்திய அரசாங்கத்திலயும் சரி, மாநில அரசாங்கத்திலயும் சரி, மிக முக்கியமான உயர் பதவிகள்ல இருப்பாங்க. சொல்லப்போனா இதுதான் நம்ம நிர்வாகத்தோட முதுகெலும்பே. இப்போதைக்கு நம்மகிட்ட 3 அகில இந்திய சேவைகள் இருக்கு. எல்லாருக்கும் தெரிஞ்ச இந்திய ஆட்சி பணி, அதாவது IAS. அப்புறம் இந்திய காவல் பணி, அதாவது IPS. மூணாவதா இந்திய வனப்பணி, அதாவது IFOS. இந்த 3 தான் தேசத்தோட நிர்வாகத்துக்கு அடித்தளமா இருக்கு. பாலிசி உருவாக்குறதுலேருந்து சட்டத்தை அமல்படுத்துற வரைக்கும் இவங்களோட பங்கு ரொம்ப ரொம்ப முக்கியம். இந்த சேவைகளோட வரலாறு ரொம்ப சுவாரஸ்யமானது. 1947ல நமக்கு சுதந்திரம் கிடைச்சப்போ பிரிட்டிஷ்காரங்க காலத்துல இருந்த இந்தியன் சிவில் சர்வீஸ், அதாவது ICS, இந்தியன் அட்மினிஸ்ட்ரேட்டிவ் சர்வீஸ், அதாவது IAS மாத்துனாங்க. அதே மாதிரி இந்தியன் போலீஸ், அதாவது IP-ய இந்தியன் போலீஸ் சர்வீஸ், அதாவது IPS மாத்துனாங்க. அதுக்கப்புறம் 1951ல அகில இந்திய சேவைகள் சட்டம் கொண்டு வந்தாங்க. கடைசியா 1966ல இந்திய வனப்பணிய 3வது அகில இந்திய சேவையா உருவாக்குனாங்க. இந்த அகில இந்திய சேவைகள் வேணும்னு அரசியலமைப்பு சபையில ரொம்ப உறுதியா நின்னு வாதாடினவர் சர்தார் வல்லபாய் படேல் தான். அதனாலதான் அவரை அகில இந்திய சேவைகளின் தந்தைன்னு நம்ம பெருமையா சொல்றோம். அவரோட அந்த தொலைநோக்கு பார்வைதான் சுதந்திர இந்தியாவோட ஒற்றுமையையும் ஒருமைப்பாட்டையும் காப்பாத்த இந்த மாதிரி ஒரு வலுவான கட்டமைப்பை உருவாக்க உதவுச்சு. சரி, இதுல ரொம்பவே ஒரு முக்கியமான அரசியல் அமைப்பு விஷயம் இருக்கு. அது என்னன்னா, புதுசா ஒரு அகில இந்திய சேவையை எப்படி உருவாக்குறது. இதுக்கு நம்ம அரசியல் அமைப்பு சட்டத்துல ஆர்டிகிள் 312ல ஒரு வழிமுறை சொல்லிருக்காங்க. முதல்ல ராஜ்யசபா, அதாவது மாநிலங்களவை, அதோட மொத்த உறுப்பினர்கள்ல 3/2 பங்கு பெரும்பான்மையோட ஒரு தீர்மானத்தை பாஸ் பண்ணணும். அப்படி அவங்க பாஸ் பண்ணா மட்டும்தான் பார்லிமெண்ட் அந்த புது சர்வீஸை உருவாக்க ஒரு சட்டத்தையே இயற்ற முடியும். பாத்தீங்களா, இது எவ்வளவு ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம். மாநிலங்களோட உரிமைகளை பாதுகாக்கிறதுக்காக தான் ராஜ்யசபாவுக்கு இந்த ஸ்பெஷல் பவரை கொடுத்திருக்காங்க. அகில இந்திய சேவைகளோட சில தனித்துவமான அம்சங்களை பார்க்கலாம். இந்த அதிகாரிகளை சென்ட்ரல் கவர்மெண்ட் தான் செலக்ட் பண்ணி ட்ரைனிங் கொடுக்குது. ஆனா அவங்கள ஸ்டேட் கேடர்களுக்கு ஒதுக்கிடுவாங்க. அவங்க மாநிலத்திலையும் வேலை செய்வாங்க. சில சமயம் டெப்யூட்டேஷன்ல சென்ட்ரல் கவர்மெண்ட்டுக்கும் போய் வேலை செய்வாங்க. இதுல ஒரு டியூவல் கண்ட்ரோல் சிஸ்டம் இருக்கு. உடனடி கட்டுப்பாடு ஸ்டேட் கவர்மெண்ட் கிட்டயும், இறுதி கட்டுப்பாடு சென்ட்ரல் கவர்மெண்ட் கிட்டயும் இருக்கும். ஆனா ஒரு சுவாரஸ்யமான விஷயம் என்னன்னா, இவங்களுக்கு சம்பளம், பென்ஷன் எல்லாமே அவங்க வேலை செய்யற மாநில அரசாங்கம் தான் கொடுக்குது. ஓகே, அகில இந்திய சேவைகளை பத்தி நல்லா பார்த்துட்டோம். இப்போ நம்ம நிர்வாக பிரமிட்ல இருக்கிற அடுத்த 2 அடுக்குகளான மத்திய சேவைகள் மற்றும் மாநில சேவைகளை பத்தி தெரிஞ்சுக்கலாம். வாங்க. இது ரெண்டுக்கும் நடுவுல இருக்கிற முக்கியமான வித்தியாசம் அதோட அதிகார வரம்பு தான். ரொம்ப சிம்பிள். மத்திய சேவைகள்ல இருக்கிறவங்க சென்ட்ரல் கவர்மெண்ட்டுக்கு கீழே மட்டும்தான் வேலை செய்வாங்க. அதே மாதிரி மாநில சேவைகள்ல இருக்கிறவங்க அந்தந்த ஸ்டேட் கவர்மெண்ட்டுக்கு கீழே மட்டும்தான் வேலை செய்வாங்க. இதுல எந்த குழப்பமும் இல்ல. ரொம்ப தெளிவான ஒரு பிரிவு. மத்திய சேவைகளோட வகைப்பாடு, அதாவது கிளாசிஃபிகேஷன், காலப்போக்குல மாறிட்டே வந்திருக்கு. சுதந்திரத்துக்கு முன்னாடி கிளாஸ் 1, கிளாஸ் 2, சபார்டினேட், இன்ஃபீரியர்னு பிரிச்சு வச்சிருந்தாங்க. சுதந்திரத்துக்கு பிறகு முதல் ஊதிய குழுவோட பரிந்துரையால இத கிளாஸ் 1, 2, 3, 4ன்னு மாத்தினாங்க. அப்புறம் 1974ல
3வது ஊதிய குழுவோட பரிந்துரைப்படி குரூப் ஏ, பி, சி, டின்னு மறுபடியும் மாத்துனாங்க. இன்னைக்கு வரைக்கும் இந்த குரூப் சிஸ்டம் தான் நடைமுறையில இருக்கு. மத்திய சேவைகள்ல குரூப் ஏ பணிகளுக்கு சில உதாரணங்களை பார்க்கலாம். இந்தியன் ஃபாரின் சர்வீஸ், அதாவது IFS, இந்தியன் ரெவென்யூ சர்வீஸ், அதாவது IRS, இந்திய ரயில்வே சேவைகள்னு நிறையா இருக்கு. இந்த சேவைகள்லயே IFS தான் ரொம்ப மதிப்புமிக்கதா பார்க்கப்படுது. ஸ்டேட்டஸ்லயும் சம்பளத்திலையும் இது IASக்கு அடுத்த இடத்துல இருக்கு. அடுத்து நாம பார்க்க போறது மாநில சேவைகள். ஒவ்வொரு மாநிலத்திலையும் குடிமை பணி, காவல் பணி, வனப்பணி, விற்பனை வரி பணின்னு பலவிதமான சேவைகள் இருக்கு. மத்திய சேவைகள் மாதிரி இதையும் குரூப் ஏ, பி, சி, டின்னு தான் வகைப்படுத்துவாங்க. இதுல கெசட்டட் மற்றும் நான் கெசட்டட்னு ஒரு முக்கியமான பிரிவு இருக்கு. கெசட்டட் அதிகாரிங்கிறவங்க உயர் பதவியில இருக்கிறவங்க. அவங்களோட நியமனம், டிரான்ஸ்ஃபர் மாதிரியான அறிவிப்புகள் எல்லாம் அரசாங்கத்தோட அதிகாரப்பூர்வ இதழான கெசட்ல, அதாவது அரசிதழ்ல வெளியாகும். இது அவங்களோட அதிகாரத்துக்கு ஒரு அங்கீகாரமா இருக்கு. சரி, இப்போ ஒரு முக்கியமான விஷயம். நாம பார்த்த மாநில அரசு பணிகள்ல இருந்து அகில இந்திய பணிக்கு போக முடியுமா? முடியும். அதுக்கு ஒரு சூப்பரான வழி இருக்கு. 1951 அகில இந்திய சேவைகள் சட்டப்படி IAS, IPS, IFOS மாதிரியான சர்வீஸ்ல இருக்கிற சீனியர் போஸ்ட்ல 3ல் 1 பங்கு, அதாவது கிட்டத்தட்ட 33.33% இடங்களை மாநில அரசு அதிகாரிகளுக்கு ப்ரொமோஷன் கொடுத்து நிரப்பணும். இது மாநில அதிகாரிகளுக்கு கிடைக்கிற ஒரு மிகப்பெரிய அங்கீகாரம் மற்றும் வாய்ப்பு. இந்த எல்லா அரசு பணிகளுமே நம்ம அரசியலமைப்போட பாதுகாப்புல தான் இயங்குது. அரசியலமைப்போட பகுதி 14ல ஆர்டிகிள் 308 314 வரைக்கும் இந்த சேவைகள் சம்பந்தமான விதிகளை ரொம்ப தெளிவா சொல்லியிருக்காங்க. இப்போ அந்த பாதுகாப்பு விதிகள் என்னென்னு பார்க்கலாம். ஆர்டிகிள் 310 விருப்பக் கோட்பாடு, அதாவது டாக்ட்ரின் ஆஃப் பிளஷர் பத்தி பேசுது. இதன்படி அகில இந்திய மற்றும் மத்திய அரசு ஊழியர்கள் குடியரசுத் தலைவரோட விருப்பத்தின் பேர்லையும், மாநில அரசு ஊழியர்கள் ஆளுநரோட விருப்பத்தின் பேர்லையும் தான் பதவியில இருக்காங்க. சுருக்கமா சொன்னா, அவங்கள அப்பாயிண்ட் பண்ண அதிகாரம் அவங்கள வேலையை விட்டு நீக்கவும் முடியும். ஆனா இது ஒரு முழுமையான அதிகாரம் கிடையாது. இதுக்கு சில கட்டுப்பாடுகள் இருக்கு. அந்த கட்டுப்பாடுகளை தான் ஆர்டிகிள் 311 கொடுக்குது. இதுல 2 முக்கியமான பாதுகாப்புகள் இருக்கு. ஒன்னு, ஒரு அரசு ஊழியரை அவரை வேலைக்கு நியமிச்ச அதிகாரியை விட ஒரு கீழ்நிலை அதிகாரி வேலையை விட்டு தூக்க முடியாது. 2வது, அவர் மேலே இருக்கிற குற்றச்சாட்டுகளை பத்தி முறையா விசாரணை நடத்தி அவர் தரப்பு நியாயத்தை சொல்ல ஒரு வாய்ப்பு கொடுக்காம அவரை வேலையை விட்டு நீக்கவோ இல்ல பதவியிறக்கம் செய்யவோ முடியாது. இது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு பாதுகாப்பு அம்சம். ஆனா இந்த விசாரணை பாதுகாப்புக்கு 3 விதிவிலக்குகளும் இருக்கு. 1, ஒரு அரசு ஊழியர் ஒரு கிரிமினல் கேஸ்ல தண்டனை வாங்கிட்டா. 2வது, விசாரணை நடத்துறது நடைமுறைக்கு சாத்தியமே இல்லைன்னு அவரை நீக்கிற அதிகாரி முடிவு செஞ்சா. 3வது, நாட்டோட பாதுகாப்பை கருத்தில் கொண்டு விசாரணை தேவையில்லைன்னு குடியரசுத் தலைவரோ இல்ல ஆளுநரோ நினைச்சா. இந்த 3 சூழ்நிலைகள்லயும் விசாரணை இல்லாமலேயே நடவடிக்கை எடுக்கலாம். இங்க நாம ஒரு முக்கியமான சட்டத்திருத்தத்தை பத்தி தெரிஞ்சுக்கணும். 1976ல கொண்டுவரப்பட்ட 42வது அரசியலமைப்பு திருத்தம் ஒரு பெரிய மாற்றத்தை கொண்டு வந்துச்சு. இதுக்கு முன்னாடி விசாரணை முடிஞ்சதுக்கு அப்புறம் என்ன தண்டனை கொடுக்கலான்னு முடிவு பண்ணும்போது அந்த தண்டனைக்கு எதிரா விளக்கம் கொடுக்க அரசு ஊழியருக்கு 2வது ஒரு வாய்ப்பு இருந்துச்சு. ஆனா இந்த சட்டத்திருத்தம் அந்த 2வது வாய்ப்பை நீக்கிடுச்சு. இப்போ விசாரணை அப்போ கிடைச்ச ஆதாரங்களை வச்சு தண்டனையை முடிவு பண்ணிடலாம். சரி, நாம இது வரைக்கும் பார்த்த எல்லா முக்கியமான தகவல்களையும் ஒரு தடவை ரிவைஸ் பண்ணிடலாம். இது பரீட்சைக்கு படிக்கிறவங்களுக்கு ரொம்பவே உதவியா இருக்கும். முதல்ல இந்த சாப்டர்ல இருக்கிற ரொம்ப முக்கியமான ஒரு அட்டவணைய பார்க்கலாம் வாங்க. இந்த அட்டவணைய ஒன்னொன்னா பொறுமையா பார்க்கலாம். முதல்ல ஆர்டிகிள் 309. இது அரசு வேலைகளுக்கு ஆள் எடுக்கிறது, அதாவது ரிக்ரூட்மெண்ட், அப்புறம் அவங்களோட சேவை நிபந்தனைகள், அதாவது சர்வீஸ் கண்டிஷன்ஸ் பத்தி சொல்லுது. அடுத்து ஆர்டிகிள் 310. இதுதான் நம்ம பார்த்த விருப்பக் கோட்பாடு, அதாவது அரசு ஊழியர்களோட பதவிக்காலம் பத்தினது. அதுக்கடுத்து ஆர்டிகிள் 311. இதுதான் உங்களுக்கான பாதுகாப்பு கவசம், வேலையிலிருந்து நீக்கிறது சம்பந்தமான விதிகள் இதுல தான் இருக்கு, ரொம்ப முக்கியம். அப்புறம் ஆர்டிகிள் 312. இது அகில இந்திய சேவைகளை உருவாக்குறத பத்தி பேசுது. அடுத்து ஆர்டிகிள் 312A. இது 1950க்கு முன்னாடி வேலைக்கு சேர்ந்த சில அதிகாரிகளோட சேவை நிபந்தனைகளை மாத்துறதுக்கு பார்லிமெண்ட்டுக்கு இருக்கிற அதிகாரம் பத்தினது. கடைசியா ஆர்டிகிள் 313 அரசியலமைப்பு நடைமுறைக்கு வரும்போது இருந்த பழைய சட்டங்கள் தொடர்வதை பத்தி சொல்ற ஒரு இடைக்கால விதி இது. வாங்க ஒரு குயிக் ரிவிஷன் பண்ணிடலாம். ஞாபகம் வச்சுக்கோங்க, நம்ம நிர்வாக அமைப்புல 3 அடுக்குகள் இருக்கு. அகில இந்திய, மத்திய மற்றும் மாநில சேவைகள். IAS, IPS, IFOS தான் அகில இந்திய சேவைகள். இது மத்திய மாநில கூட்டு கட்டுப்பாட்டுல இயங்குது. இதோட தந்தை சர்தார் வல்லபாய் பட்டேல். ஆர்டிகிள் 310 விருப்ப கோட்பாடு பத்தியும் ஆர்டிகிள் 311 அரசு ஊழியர்களோட பாதுகாப்பு பத்தியும் சொல்லுது. கடைசியா ஆர்டிகிள் 312 படி ராஜ்யசபா நினைச்சாதான் ஒரு புதிய அகில இந்திய சேவையை உருவாக்க முடியும்.
கடைசியா எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூல சில விஷயங்களை நீங்க கண்டிப்பா ஞாபகம் வச்சுக்கணும். ஆர்டிகல் 310, 311, 312 இது மூணும் ரொம்ப முக்கியம். கேள்விகள் நேரடியா வரலாம். 28வது மற்றும் 42வது சட்ட திருத்தங்கள் கொண்டு வந்த மாற்றங்களையும் பார்த்துக்கோங்க. டாக்ட்ரின் ஆஃப் பிளெஷர், டுவல் கண்ட்ரோல், கசெட்டட், நான் கசெட்டட் மாதிரியான கான்செப்ட்களை தெளிவா புரிஞ்சுக்கோங்க. மத்திய சேவைகளோட வகைப்பாட்டுக்கு காரணமாயிருந்த முதல் மற்றும் 3வது ஊதிய குழுக்களும் முக்கியமானது. இந்த விளக்கத்தின் மூலமா இந்தியாவோட எஃகு கட்டமைப்பு பத்தின ஒரு முழுமையான புரிதல் உங்களுக்கு கிடைச்சிருக்கும்னு நான் நம்புறேன். யோசிச்சு பாருங்க, அரசாங்கம் உங்க நிலத்தை கையகப்படுத்தலாமா? இல்ல ஒரு அரசு அதிகாரியோட தவறால உங்களுக்கு ஏதாவது நஷ்டம் ஏற்பட்டா நீங்க அரசாங்கம் மேல கேஸ் போட முடியுமா? இந்த மாதிரி கேள்விகளுக்கு நம்ம இந்திய அரசியலமைப்பு சட்டம் என்ன பதில் சொல்லுது? இதை பத்தி தான் நம்ம இன்னைக்கு பார்க்க போறோம். அதாவது அரசாங்கத்தோட உரிமைகள், அதோட சொத்துக்கள், ஒப்பந்தங்கள், அப்புறம் அது செய்யற தவறுகளுக்கான பொறுப்புகள்னு எல்லாத்தையும் விரிவாகவும் எளிமையாகவும் புரிஞ்சுக்க போறோம். சரி, வாங்க நேரா ஒரு கேள்வியிலிருந்தே ஆரம்பிக்கலாம். அரசாங்க அதிகாரி ஒருத்தரோட கவனக்குறைவால உங்களுக்கு ஒரு பெரிய நஷ்டம் ஏற்படுதுன்னு வச்சுப்போம். நீங்க அரசாங்கத்தின் மேல வழக்கு தொடர்ந்து நஷ்டஈடு கேட்க முடியுமா, முடியாதா? இந்த ஒரு கேள்விதான் இந்த முழு அத்தியாயத்தோட மையப்புள்ளி. வாங்க இதுக்கான விடையை தேடி போலாம். அந்த கேள்விக்கு பதில் தெரியணும்னா முதல்ல நாம சட்டப்பூர்வ நபர், அதாவது ஜூரிஸ்டிக் பர்சன்னா என்னன்னு புரிஞ்சுக்கணும். சட்டத்தை பொறுத்தவரைக்கும் மனுஷங்களுக்கு மட்டுமில்ல, சில அமைப்புகளுக்கும் நம்மள மாதிரியே உரிமைகளும் கடமைகளும் உண்டு. ஒரு பெரிய கம்பெனி எப்படி தனியா சொத்து வாங்க முடியுமோ, விற்க முடியுமோ, மத்தவங்க மேல வழக்கு தொடர முடியுமோ, அதே மாதிரிதான் நம்ம இந்திய அரசும் மாநில அரசுகளும் கூட சட்டத்தின் பார்வையில ஒரு தனி நபரா பார்க்கப்படுது. இதுதான் இந்த முழு அத்தியாயத்துக்கும் ரொம்ப ரொம்ப அடிப்படையான ஒரு விஷயம். நாம இந்த பகுதியில எதை பத்திலாம் பார்க்க போறோம்னா, முதல்ல அரசாங்கத்தோட சட்டப்பூர்வமான நிலை என்ன, அதுக்கு சொத்துக்கள்லாம் எப்படி வருதுன்னு பார்ப்போம். அதுக்கப்புறம் அரசாங்கம் போடுற ஒப்பந்தங்களை பத்தியும் அது செய்யற தவறுகளுக்கு எப்படி பொறுப்பாகுதுன்னு தெரிஞ்சுக்கலாம். தொடர்ந்து அரசு அதிகாரிகளுக்கு என்னென்ன சட்ட பாதுகாப்பு இருக்கு, கடைசியா இது எல்லாத்தையும் சொல்லக்கூடிய முக்கியமான அரசியலமைப்பு விதிகள் என்னென்னங்கிறதையும் ஒரு பார்வை பார்த்துடலாம். சரி, பகுதிக்குள்ள போலாம். அரசியல் அமைப்பு சட்டம் விதி 300 என்ன சொல்லுதுன்னா, நீங்க அரசாங்கத்து மேல வழக்கு போடும்போது கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா அப்படின்னு போட முடியாது. அதுக்கு பதிலா யூனியன் ஆஃப் இந்தியா, அதாவது இந்திய ஒன்றியம் அப்படின்னு தான் போடணும். அதே மாதிரி மாநில அரசு மேல வழக்கு போட்டா அந்த மாநிலத்தோட பெயரை சொல்லி, உதாரணத்துக்கு ஸ்டேட் ஆஃப் தமிழ்நாடுன்னு தான் வழக்கு தொடர முடியும். ஏன்னா சட்டப்படி இவங்க தான் அந்த சட்டப்பூர்வ நபர். அப்ப அரசாங்கத்துக்கு சொத்துக்கள் எல்லாம் எங்க இருந்து தான் வருது? அதுக்கு முக்கியமா 5 வழிகள் இருக்கு. 1, வாரிசுரிமை. அதாவது சுதந்திரத்துக்கு முன்னாடி பிரிட்டிஷ் அரசாங்கத்துக்கிட்ட இருந்த சொத்துக்கள் எல்லாம் இப்போ நம்ம இந்திய அரசாங்கத்துக்கு சொந்தம். 2வது, யாருமே உரிமை கோராத சொத்துக்கள். ஒருத்தர் வாரிசு இல்லாம இறந்துட்டா அவரோட சொத்து அரசாங்கத்துக்கு போயிடும். 3வது, கடல் வளம். 4வது, பொது நலனுக்காக தனியார் சொத்துக்களை சட்டப்படி கையகப்படுத்துவது. 5வது, அரசன் நிர்வாக அதிகாரத்தை பயன்படுத்தி சொத்துக்களை பெறுவது. நம்ம கடல் வளம்னு சொன்னோம் இல்லையா, அது எவ்வளோ பெரிய விஷயம் பாருங்க. இந்தியாவோட கடற்கரையிலிருந்து சுமார் 200 கடல் மைல் தூரம் வரைக்கும் இருக்கிற பகுதிக்கு பிரத்யேக பொருளாதார மண்டலம்னு பேரு. அந்த பகுதிக்குள்ள இருக்கிற எல்லா நிலம், கனிமங்கள், விலைமதிப்பான பொருள்கள்னு எல்லாமே மத்திய அரசுக்கு, அதாவது ஒன்றிய அரசுக்கு மட்டும்தான் சொந்தம். இதுல மாநில அரசுகள் உரிமை கொண்டாட முடியாது. சரி, அடுத்ததா அரசின் ஒப்பந்த பொறுப்புகள். ஒரு கம்பெனி மாதிரி அரசாங்கமும் ஒப்பந்தங்கள்ல ஈடுபடலாம். ஒரு பாலத்தை கட்டுறதுக்கோ ஒரு பொருளை வாங்கறதுக்கோ அரசாங்கம் ஒப்பந்தம் போடும். ஆனா அந்த ஒப்பந்தம் சட்டப்படி செல்லுபடியாகணும்னா அதுக்கு சில முக்கியமான நிபந்தனைகள் இருக்கு. அது என்னன்னு பார்க்கலாமா? அரசாங்கம் போடுற எந்த ஒரு ஒப்பந்தமும் செல்லுபடியாகணும்னா அரசியலமைப்போட விதி 299 படி இந்த 3 நிபந்தனைகளும் கண்டிப்பா நிறைவேற்றப்படணும். கவனமா கேளுங்க. 1, அந்த ஒப்பந்தம் குடியரசுத் தலைவர் அல்லது ஆளுநர் பேர்ல தான் போடப்படணும். 2, அது அவங்க சார்பாக செயல்படுத்தப்படணும். 3, அவங்க அங்கீகாரம் கொடுத்த ஒரு அதிகாரியால தான் அது நிறைவேற்றப்படணும். இதுல ஏதாவது ஒண்ணு இல்லைனாலும் அந்த ஒப்பந்தம் செல்லாது. அதை வச்சு நீங்க கோர்ட்டுக்கு போய் எந்த உரிமையும் கேட்க முடியாது. இது ரொம்ப ரொம்ப முக்கியமான பாயிண்ட். இப்போ கொஞ்சம் சிக்கலான ஆனா ரொம்பவே சுவாரஸ்யமான ஒரு பகுதிக்கு வரோம். அதுதான் டார்டியஸ் லைபிலிட்டி, அதாவது அரசின் தீங்கியல் பொறுப்பு. எளிமையா சொல்லணும்னா இது ஒரு சிவில் தவறு. உதாரணத்துக்கு, ஒரு அரசு பேருந்து ஓட்டுநர் கவனக்குறைவா வண்டி ஓட்டி ஒரு விபத்து நடக்குதுன்னு வச்சுப்போம். அதுல உங்களுக்கு காயம்பட்டா அதுக்கு அரசாங்கம் பொறுப்பேத்துக்குமா? இந்த கேள்விக்கான பதில் அரசாங்கம் செய்யற வேலையோட தன்மையை பொறுத்து தான் இருக்கு. அரசாங்கத்தோட வேலைகளை நம்ம 2ஆ பிரிக்கலாம். 1 இறையாண்மை பணிகள், அதாவது இராணுவத்தை நடத்துறது, சட்ட ஒழுங்கு பாதுகாக்கிறது, நீதி வழங்குறது மாதிரி அரசாங்கத்தால மட்டுமே செய்யக்கூடிய வேலைகள். இன்னொன்னு இறையாண்மை அல்லாத பணிகள், அதாவது ஒரு தொழிற்சாலையை நடத்துறது, வியாபாரம் செய்யறது மாதிரி தனியாரும் செய்யக்கூடிய வேலைகள். ஆரம்பத்துல இந்த இறையாண்மை பணிகளை செய்யும்போது ஏதாவது தவறு நடந்தா அரசாங்கத்துக்கு சட்ட பாதுகாப்பு இருந்தது. ஆனா மத்த சாதாரண வேலைகளை தவறு நடந்தா அரசாங்கம் தான் பொறுப்பு. ஆனா இந்த இறையாண்மை பாதுகாப்புங்கிற கருத்து காலப்போக்குல நிறைய மாறிடுச்சு. பாருங்க, 1861ல ஒரு வழக்குல தான் முதல்ல இந்த இறையாண்மை இல்லாத வேலைன்னு பிரிச்சாங்க.
அப்புறம் 1964 கஸ்தூரிலால் வழக்குல உச்சநீதிமன்றம் இறையாண்மை பாதுகாப்புக்கு ஆதரவா தீர்ப்பு சொல்லுச்சு. ஆனா அதுக்கப்புறம் காலம் மாற மாற 1994 நாகேந்திர ராவ் வழக்குல உச்சநீதிமன்றம் இறையாண்மை பாதுகாப்புங்கிறதெல்லாம் பழைய கதைன்னு கடுமையா விமர்சிச்சது. கடைசியா 1999ல ஒரு மக்கள் நல அரசுல அரசாங்கத்தோட பொறுப்பு ரொம்ப விரிவானதா இருக்கணும்னு திட்டவட்டமா சொல்லிட்டாங்க. அந்த நாகேந்திர ராவ் வழக்குல உச்சநீதிமன்றம் சொன்ன இந்த வரிகள் ரொம்பவே சக்தி வாய்ந்தது. எந்த ஒரு சட்ட அமைப்பும் அரச சட்டத்திற்கு மேலாக வைக்க முடியாது. அரசு அதிகாரிகளின் கவனக்குறைவால் ஒரு குடிமகன் பாதிக்கப்படும்போது அவருக்கு எந்தவிதமான தீர்வும் இல்லை என்பது அநீதியானது அப்படின்னு சொன்னாங்க. இதன் அர்த்தம் ரொம்ப தெளிவு. சட்டம் எல்லாருக்கும் ஒண்ணுதான், அரசாங்கம் உட்பட. சரி, அரசாங்கத்தோட பொறுப்பை பத்தி பார்த்தோம். இப்போ அரசாங்கத்துல வேலை செய்யற அதிகாரிகளுக்கு என்ன மாதிரியான சட்ட பாதுகாப்புகள் இருக்குன்னு தெரிஞ்சுக்கலாம். இதுல குடியரசுத் தலைவருக்கும் ஆளுநர்களுக்கும் ரொம்பவே விரிவான பாதுகாப்பு இருக்கு. அவங்க தன்னோட பதவியிலிருந்து செய்யற எந்த ஒரு அதிகாரப்பூர்வமான செயலுக்காகவும் அவங்க மேல எந்த நீதிமன்றத்திலையும் வழக்கு போட முடியாது. இது முழுமையான பாதுகாப்பு. ஆனா அவங்களோட தனிப்பட்ட செயல்களுக்கு அவங்க பதவியில இருக்கும்போது கிரிமினல் வழக்கு போட முடியாது. சிவில் வழக்கு போடலாம், ஆனா அதுக்கு 2 மாசத்துக்கு முன்னாடியே நோட்டீஸ் கொடுக்கணும். மற்ற அதிகாரிகளுக்கு எப்படி? அமைச்சர்களுக்கு அவங்களோட அதிகாரபூர்வமான வேலைக்காக எந்த சட்ட பாதுகாப்பும் கிடையாது. நீதிபதிகளுக்கு அவங்க நீதி வழங்கும்போது செய்யற செயல்களுக்கு முழுமையான பாதுகாப்பு இருக்கு. அரசு ஊழியர்களை பொறுத்த வரைக்கும் அவங்க அரசு சார்பா போடுற ஒப்பந்தங்களுக்கு தனிப்பட்ட முறையில பொறுப்பாக மாட்டாங்க. ஆனா அவங்க செய்யற தவறுகளுக்கு அவங்க தான் பொறுப்பு. அவங்க மேல கிரிமினல் கேஸ் போடணும்னா அரசாங்கத்தோட முன் அனுமதி வாங்கணும். வாங்க, இப்போ நாம இதுவரைக்கும் பார்த்த எல்லா விஷயங்களுக்கும் அடிப்படையா இருக்கிற அரசியலமைப்பு சட்ட விதிகளை ஒரு தடவை வேகமா பார்த்துடலாம். முதல்ல விதி 294 மற்றும் 295. இந்த 2 விதிகளும் சுதந்திரத்துக்கு முன்னாடி இருந்த சொத்துக்கள், உரிமைகள், கடன்கள் எல்லாம் எப்படி இப்போ இருக்கிற மத்திய மற்றும் மாநில அரசாங்கங்களுக்கு வந்து சேர்ந்ததுங்கிற சட்டப்பூர்வ தொடர்ச்சியை பத்தி பேசுது. அடுத்தது விதி 296. நாம ஏற்கனவே பார்த்த மாதிரி வாரிசு இல்லாம இல்ல வேற எந்த காரணத்தாலேயாவது ஒரு சொத்துக்கு உரிமையாளரே இல்லைன்னா அந்த சொத்து தானாகவே அரசாங்கம் கிட்ட போயிடும்னு இந்த விதி சொல்லுது. விதி 297. இது ரொம்ப தெளிவானது. நம்ம நாட்டு கடல் எல்லைக்குள்ளேயும் பிரத்யேக பொருளாதார மண்டலத்துக்குள்ளேயும் இருக்கிற எல்லா மதிப்புமிக்க இயற்கை வளங்களும் ஒன்றிய அரசுக்கு, அதாவது மத்திய அரசுக்கு மட்டும்தான் சொந்தம்னு இந்த விதி உறுதிப்படுத்துது. அடுத்து விதி 298 மற்றும் 299. இதுல 298வது விதி அரசாங்கம் வியாபாரம் மற்றும் வர்த்தகம் செய்யலான்னு அதிகாரம் கொடுக்குது. 299வது விதி அப்படி செய்யும்போது ஒப்பந்தங்களை எப்படி யார் பேர்ல போடணுங்கிற முறையான கட்டாயமான நடைமுறைகளை வகுக்குது. விதி 300. இதுதான் இந்த முழு அத்தியாயத்தோட ஆணிவேர். இந்திய ஒன்றியமும் மாநிலங்களும் சட்டத்தின் பார்வையில தனிநபர்கள் அவங்க மத்தவங்க மேல வழக்கு தொடரலாம், மத்தவங்களும் அவங்க மேல வழக்கு தொடரலாம்னு சொல்ற முக்கியமான விதி இதுதான். கடைசியா விதி 361. இந்த விதிதான் நம்ம குடியரசுத் தலைவருக்கும் மாநில ஆளுநர்களுக்கும் அவங்களோட பதவி சம்பந்தப்பட்ட மற்றும் தனிப்பட்ட செயல்களுக்கு என்னென்ன சட்ட பாதுகாப்பு மற்றும் விலக்குகள் இருக்குன்னு விரிவாக சொல்லுது. சரி, இப்போ ஒரு சின்ன ரிவிஷன். நீங்க மறக்காம ஞாபகம் வச்சுக்க வேண்டிய விஷயங்கள் இதுதான். முதல்ல, அரசாங்கம் ஒரு சட்டப்பூர்வ நபர். 2வது, அரசாங்கத்தோட பொறுப்பு இறையாண்மை பாதுகாப்புங்கிற நிலையிலிருந்து அரசின் முழு பொறுப்புடைமைங்கிற நிலைக்கு மாறியிருக்கு. தேர்வுகளில் அடிக்கடி கேட்கப்படுற விதிகள் 300, 299 அப்புறம் 361. வழக்குகளை பொறுத்த வரைக்கும் பழைய கருத்து சொன்ன கஸ்தூரிலால் வழக்கையும் நவீன கருத்து சொன்ன நாகேந்திர ராவ் வழக்கையும் நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. நம்ம இந்திய அரசியல் அமைப்பு எல்லா குடிமக்களும் சமம்னு ரொம்ப தெளிவா சொல்லுது. ஆனா அதே அரசியல் அமைப்புல சில சமூகங்களுக்கு மட்டும் ஏன் சில சிறப்பு சலுகைகள் கொடுத்திருக்காங்க? இந்த ஒரு முக்கியமான கேள்வியோட தான் நம்ம இன்னைக்கு இந்தியன் பாலிட்டி புத்தகத்தோட அத்தியாயம் 77 பார்க்க போறோம். தாழ்த்தப்பட்டோர், பழங்குடியினர், பிற்படுத்தப்பட்டோர் மற்றும் ஆங்கிலோ இந்தியர்களுக்கான இந்த சிறப்பு விதிகளை பற்றி ரொம்ப ஆழமா எளிமையா புரிஞ்சுக்கலாம் வாங்க. சரி, நம்ம எல்லாருக்குமே முதல்ல இந்த கேள்விதான் மனசுல வரும். எல்லோருக்கும் சமத்துவம்னு சொல்லிட்டு அப்புறம் ஏன் சிலருக்கு மட்டும் இந்த ஸ்பெஷல் ப்ரொவிஷன்ஸ்? இதுக்கு காரணம் ரொம்ப சிம்பிள். நம்ம அரசியலமைத்து வெறும் ஏட்ல இருக்கிற சமத்துவத்தை மட்டும் பேசல, நிஜ வாழ்க்கையில உண்மையான சமத்துவத்தை கொண்டு வரணும்னு நினைக்குது. வரலாற்று ரீதியா ரொம்ப பின்தங்கிய சமூகங்களை மத்தவங்களோட ஒரே நேர்கோட்டுக்கு கொண்டு வந்து நிறுத்துறது தான் இதோட உண்மையான நோக்கம். இதுதான் நம்ம அரசியலமைப்போட ஆன்மாவே. இன்னைக்கு நம்மளோட பயணம் எப்படி இருக்க போதுன்னு ஒரு சின்ன முன்னோட்டம் பார்த்துடலாம். முதல்ல இந்த சிறப்பு விதிகளுக்கு பின்னாடி இருக்கிற தத்துவத்தை, அதாவது இதோட அடிப்படை காரணத்தை புரிஞ்சுக்க போறோம். அப்புறம் இந்த சலுகைகளை பெறவங்க யாருன்னு எப்படி வரையறுக்கிறாங்கன்னு பார்ப்போம். அதுக்கடுத்து SC, ST, BC, ஆங்கிலோ இந்தியன்னு ஒவ்வொரு சமூகத்துக்கான விதிகளையும் தனித்தனியா அலசுவோம். கடைசியா இது சம்பந்தப்பட்ட முக்கியமான சட்ட விதிகளை ஒரே பார்வையில பார்த்து முடிக்கலாம். வாங்க ஆரம்பிக்கலாம். சரி, வாங்க முதல் பகுதிக்குள்ள போகலாம்.
இந்த சிறப்பு விதிகளுக்கான சட்டப்பூர்வமான வேர்கள் எங்க இருக்குன்னு பாத்தீங்கன்னா, அது நம்ம அரசியலமைப்போட பகுதி 16ல விதி 330லிருந்து 342A வரைக்கும் இருக்கு. நம்ம முகவுரையில சொல்லப்பட்டிருக்கிற சமத்துவம், நீதி மாதிரியான பெரிய இலக்குகளை அடையறதுக்கு இந்த விதிகள் ஒரு உறுதியான அடித்தளமா இருக்கு. இந்த சிறப்பு விதிகளை நாம ஒரு 6 முக்கிய வகைகளா பிரிக்கலாம். 1. மக்களவை மற்றும் மாநில சட்டசபைகள்ல இடஒதுக்கீடு. 2. சில சமூகங்களுக்கு சிறப்பு பிரதிநிதித்துவம். 3. அரசு வேலைவாய்ப்புகள்ல இடஒதுக்கீடு. 4. அவங்களோட கல்வி வளர்ச்சிக்கான மானியங்கள். 5. அவங்க நலன்களை பாதுகாக்கிறதுக்காக தேசிய ஆணையங்களை நியமிக்கிறது. கடைசியா அவங்களோட நிலைமைய ஆராய விசாரணை ஆணையங்களை நியமிக்கிறது. இது ஒவ்வொன்றுமே சமூக நீதிக்கான ஒரு முக்கியமான கருவி. இந்த சிறப்பு விதிகளோட தன்மையை பாத்தீங்கன்னா, அதுல 2 விதமான இரட்டை தன்மை இருக்கு. சில விதிகள் இடஒதுக்கீடு மாதிரி ஒரு குறிப்பிட்ட காலத்துக்கு மட்டும் தற்காலிகமானவை. ஆனா சில விதிகள் நிரந்தரமானவை. அதே மாதிரி சில சட்டங்கள் அவங்கள அநீதியிலிருந்து பாதுகாக்கிற ஒரு கவசம் மாதிரி செயல்படுது. இன்னும் சில சட்டங்கள் கல்வி மானியங்கள் மாதிரி அவங்களோட வளர்ச்சியை ஊக்குவிக்கிற ஒரு ஏணி மாதிரி இருக்கு. சோ இது பாதுகாப்பும் வளர்ச்சியும் சேர்ந்த ஒரு அமைப்பு. ஓகே, இந்த சிறப்பு சலுகைகள் எல்லாம் யாருக்கெல்லாம் கிடைக்கும்? எஸ்சி, எஸ்டி, பிசின்னு சொல்றோமே, அவங்கள நம்ம அரசியலமைப்பு எப்படி அடையாளம் காட்டுது? வாங்க அந்த வரையறைய தெளிவா பார்க்கலாம். நம்ம அரசியலமைப்பு புத்தகத்துல இவங்க தான் எஸ்சி, இவங்க தான் எஸ்டின்னு ஒரு பட்டியலே கிடையாது. அந்த அதிகாரத்தை குடியரசுத் தலைவர்கிட்ட கொடுத்திருக்காங்க. அவர் என்ன பண்ணுவாருன்னா, சம்பந்தப்பட்ட மாநில ஆளுநர்கிட்ட கலந்து பேசி ஒரு அறிவிப்பு மூலமா ஒரு பட்டியலை வெளியிடுவார். ஆனா இங்கதான் ஒரு முக்கியமான ட்விஸ்ட் இருக்கு. ஒரு தடவை அவர் பட்டியலை வெளியிட்ட பிறகு அதுல ஒரு சின்ன திருத்தம் செய்யணும்னா கூட அந்த அதிகாரம் பாராளுமன்றத்துக்கு மட்டும்தான் இருக்கு. குடியரசுத் தலைவரால அதை மறுபடியும் மாற்ற முடியாது. இது ஒரு ரொம்ப முக்கியமான அதிகார பகிர்வு. பிற்படுத்தப்பட்ட வகுப்பினரை வரையறுக்கிறதுல சமீபத்துல சில முக்கியமான மாற்றங்கள் நடந்திருக்கு. 2018ல வந்த 102வது திருத்தம் மத்திய அரசுக்கான பிற்படுத்தப்பட்டோர் பட்டியலை முடிவு செய்யும் அதிகாரத்தை குடியரசுத் தலைவர்கிட்ட கொடுத்துச்சு. ஆனா இதனால மாநிலங்களோட அதிகாரம் பாதிக்கப்படுதான்னு ஒரு பெரிய கேள்வி எழுந்துச்சு. அதை சரி செய்யதான் 2021ல 105வது திருத்தம் கொண்டு வந்தாங்க. இது 2 முக்கியமான விஷயங்களை தெளிவுபடுத்துச்சு. 1. மத்திய பட்டியலை மாற்ற அதிகாரம் பாராளுமன்றத்துக்கு தான் இருக்கு. 2. ஒவ்வொரு மாநிலமும் அவங்க தேவைக்கேத்த மாதிரி அவங்களுக்கான பிற்படுத்தப்பட்டோர் பட்டியலை தயார் செஞ்சுக்கலான்னு மாநிலங்களோட அதிகாரத்தை மீண்டும் உறுதி செஞ்சது. எஸ்சி, எஸ்டி, பிசி வகுப்புகளை போல இல்லாம ஆங்கிலோ இந்தியர் என்ற ஒரு சமூகத்தை மட்டும் நம்ம அரசியலமைப்பே நேரடியா வரையறுக்குது. ரொம்ப சுருக்கமா சொல்லணும்னா, ஒரு நபரோட தந்தை அல்லது தந்தை வழி மூதாதியர் ஐரோப்பிய வம்சாவளியை சேர்ந்தவரா இருந்து ஆனா அவங்க இந்தியாவிலேயே பிறந்து இங்கேயே நிரந்தரமா வசிச்சா அவங்க தான் ஆங்கிலோ இந்தியர். அரசியலமைப்பிலேயே நேரடியாக வரையறுக்கப்பட்ட ஒரே சமூகம் இதுதான். இப்போ நம்மளோட முழு கவனத்தையும் தாழ்த்தப்பட்ட மற்றும் பழங்குடியின மக்களுக்கான சிறப்பு விதிகள் மேல திருப்பலாம். இவங்களுக்கு அரசியலமைப்பு கொடுக்கிற பாதுகாப்பு மற்றும் வளர்ச்சி சம்பந்தமான விதிகள் என்னென்னு கொஞ்சம் விரிவாக பார்க்கலாம். நாடாளுமன்றம் மற்றும் சட்டமன்றங்கள்ல எஸ்சி, எஸ்டி பிரிவினருக்கு இடஒதுக்கீடு இருக்கிறது நமக்கு நல்லாவே தெரியும். ஆனா இதுல ஒரு ஆச்சரியமான விஷயம் என்னன்னா, நம்ம அரசியலமைப்பு எழுதப்பட்டப்போ இந்த இடஒதுக்கீடு வெறும் 10 வருஷத்துக்கு, அதாவது 1960 வரைக்கும் போதும் தான் நினைச்சாங்க. ஆனா சமூக நிலைமை இன்னும் மாறாததால ஒவ்வொரு 10 வருஷத்துக்கும் இதை நீட்டிச்சுட்டே வந்தாங்க. கடைசியா 2019ல 104வது திருத்தம் மூலமா இதை ஜனவரி 2030 வரைக்கும் நீட்டிச்சிருக்காங்க. தற்காலிகமா ஆரம்பிச்ச ஒரு விஷயம் இன்னைக்கு வரைக்கும் தொடர்ந்துகிட்டு இருக்கு. அரசு வேலைகள்ல எஸ்சி, எஸ்டி சமூகத்தைச் சேர்ந்தவங்களோட கோரிக்கைகளை கருத்தில் எடுத்துக்கணும்னு அரசியலமைப்பு சொல்லுது. அதே சமயம் இதனால நிர்வாகத்தோட திறமை பாதிக்கப்படக்கூடாதுன்னு ஒரு நிபந்தனை இருக்கு. இதுல ஒரு முக்கியமான மாற்றம் 2000 வருஷம் நடந்தது. 82வது திருத்தம் மூலமா பதவி உயர்வுகளின் போது எஸ்சி, எஸ்டி பிரிவினருக்கு சில சமயங்கள்ல தகுதி மதிப்பெண்கள்ல அல்லது மதிப்பீட்டு தரங்கள்ல தளர்வு கொடுக்கலான்னு அரசுக்கு அதிகாரம் கொடுத்தாங்க. இது அவங்களோட முன்னேற்றத்துக்கான ஒரு முக்கியமான படியா பார்க்கப்படுது. எஸ்சி, எஸ்டி பிரிவினரோட உரிமைகளை பாதுகாக்க தேசிய ஆணையங்களை அமைக்க குடியரசுத் தலைவருக்கு அதிகாரம் இருக்கு. ஆரம்பத்துல இந்த 2 சமூகத்துக்கும் சேர்த்து ஒரே ஒரு ஆணையம் தான் இருந்துச்சு. ஆனா பழங்குடியின மக்களோட பிரச்சனைகள், வாழ்க்கை முறையெல்லாம் ரொம்பவே தனித்துவமானது. அவங்களுக்கு தனி கவனம் தேவைன்னு உணரப்பட்டதால 2003ல 89வது திருத்தம் மூலமா இந்த ஆணையத்தை 2ஆ பிரிச்சாங்க. இதனால தாழ்த்தப்பட்டோருக்கான தேசிய ஆணையம், அதாவது NCSC, மற்றும் பழங்குடியினருக்கான தேசிய ஆணையம், அதாவது NCSTன்னு 2 தனித்தனி சக்தி வாய்ந்த அமைப்புகள் உருவாச்சு. பழங்குடியினர் நலன் சம்பந்தமா ஆராய்ந்த அறிக்கை கொடுக்க ஆணையங்கள் அமைக்கவும் அரசியல் அமைப்புல வழி இருக்கு. முதல் ஆணையம் 1960ல UN தேபர் தலைமையில் அமைக்கப்பட்டுச்சு. ஆனா அதுக்கப்புறம் அடுத்த ஆணையம் அமைக்கப்பட கிட்டத்தட்ட 40 வருஷங்களாச்சு.
2002ல திலீப் சிங் பூரியா தலைமையில தான் 2வது ஆணையம் அமைக்கப்பட்டுச்சு. இந்த நீண்ட இடைவெளி பழங்குடியினர் நலன் சார்ந்த விஷயங்கள்ல இருந்த கவனக்குறைவை காட்டுறதா சில விமர்சனங்களும் இருக்கு. சரி, SC/ST பிரிவினரை பத்தி பார்த்தோம். இப்போ நம்ம அடுத்த கட்டத்துக்கு போலாம். பிற்படுத்தப்பட்ட வகுப்பினருக்கான சிறப்பு விதிகள். இதுக்கு பின்னாடி ஒரு பெரிய வரலாறும் முக்கியமான அரசியல் திருப்பங்களும் இருக்கு. வாங்க அத பார்க்கலாம். பிற்படுத்தப்பட்ட வகுப்பினர்களான உரிமைகளின் வரலாறு பல முக்கியமான கட்டங்களை கொண்டது. 1953ல காக்கா கேலில்கர் ஆணையம் மூலமா இதுக்கான முதல் விதை போடப்பட்டுச்சு. பல வருஷங்களுக்கு அப்புறம் 1979ல பிபி மண்டல் ஆணையம் வந்தது ஒரு மிகப்பெரிய திருப்புமுனை. அவரோட பரிந்துரைகளை அடிப்படையா வச்சுதான் 1990ல விபி சிங் அரசாங்கம் வரலாற்று சிறப்புமிக்க 27% இடஒதுக்கீட்டை அமல்படுத்துச்சு. இந்த நீண்ட பயணத்தோட உச்சகட்டமா 2018ல 102வது திருத்தம் மூலமா பிற்படுத்தப்பட்டோருக்கான தேசிய ஆணையத்துக்கு அரசியலமைப்பு அந்தஸ்து கொடுத்து அது ஒரு மிக சக்தி வாய்ந்த அமைப்பா மாத்திருக்காங்க. இப்போ நம்மளோட விவாதத்தோட கடைசி பகுதிக்கு வந்துட்டோம். ஆங்கிலோ இந்திய சமூகத்தினருக்காக அரசியலமைப்புல என்னென்ன சிறப்பு விதிகள் இருந்துச்சு, அது ஏன் இப்ப இல்ல, அதோட தற்போதைய நிலைமை என்னன்னு பார்க்கலாம். ஆங்கிலோ இந்திய சமூகத்துக்கு மக்களவை மற்றும் சட்டமன்றங்கள்ல நியமன உறுப்பினர்கள் மூலமா ஒரு காலத்துல பிரதிநிதித்துவம் கொடுக்கப்பட்டு வந்தது. SC/ST இடஒதுக்கீடு மாதிரியே இதுவும் 10 வருஷமா நீட்டிக்கப்பட்டு வந்தது. ஆனா 2019ல வந்த 104வது திருத்தம் ஒரு பெரிய மாற்றத்தை கொண்டு வந்தது. அது இந்த ஆங்கிலோ இந்தியர்களுக்கான நியமன முறைய மேலும் நீட்டிக்கல. இதனால ஜனவரி 25, 2020ஓட சுமார் 70 வருஷமா இருந்த ஒரு சிறப்பு பிரதிநிதித்துவ முறை முடிவுக்கு வந்தது. இதுவரைக்கும் நம்ம பார்த்த எல்லா விஷயங்களுக்கும் சட்ட ஆதாரம் எங்க இருக்குன்னு தெரிஞ்சுக்கணும் இல்லையா? இப்போ இந்த சிறப்பு விதிகள் தொடர்பான மிக முக்கியமான அரசியலமைப்பு விதிகளை ஒரு வேகமான பார்வையில பாத்திரலாம். இது நம்ம படிச்சத இன்னும் ஆழமா புரிஞ்சுக்கிறதுக்கு ரொம்ப உதவியா இருக்கும். முதல்ல இடஒதுக்கீட்டுக்கான இந்த 2 முக்கியமான விதிகளை பார்க்கலாம். விதி 330 மத்திய அளவுல, அதாவது நம்ம மக்களவையில SC/ST மக்களுக்கான இடஒதுக்கீட்டை உறுதி செய்து, விதி 332 மாநில அளவுல, அதாவது நம்ம ஊர் சட்டமன்ற பேரவைகள்ல அதே இடஒதுக்கீட்டை உறுதி செய்து, 330 சென்ட்ரல், 332 ஸ்டேட். இப்படி ஞாபகம் வச்சுக்கிட்டா ரொம்ப ஈஸி. அடுத்து விதி 334. இது நம்ம முன்னாடியே பார்த்த மாதிரி இந்த இடஒதுக்கீடுகளுக்கான காலக்கெடுவை நிர்ணயம் செய்யுது. இப்போதைக்கு இது 2030 வரைக்கும் இருக்கு. பிறகு விதி 335 அரசு வேலைகள்ல SC/ST பிரிவினரோட உரிமைகளை கவனத்துல எடுத்துக்க சொல்லுது. கடைசியா விதி 339 பழங்குடியினர் வாழும் பகுதிகளை நிர்வகிக்கிறதுல மத்திய அரசுக்கு இருக்கிற சிறப்பதிகாரத்தை பத்தி பேசுது. இப்போ நம்ம அரசியலமைப்போட 3 பாதுகாவலர்களை பத்தி பார்க்கலாம். விதி 338 தாழ்த்தப்பட்டோருக்கான தேசிய ஆணையம். அதிலேந்து பிரிஞ்சு வந்த 338A பழங்குடியினருக்கான தேசிய ஆணையம். கடைசியா சேர்க்கப்பட்ட 338B பிற்படுத்தப்பட்டோருக்கான தேசிய ஆணையம். இந்த 3 ஆணையங்களும் தான் இந்த சமூகங்களோட உரிமைகளுக்காக குரல் கொடுக்கிற மிக முக்கியமான அரசியலமைப்பு அமைப்புகள். கடைசியா ஒரு சமூகத்தை எப்படி அடையாளம் கண்டு பட்டியலிடுறது, அவங்க நிலைமைய எப்படி விசாரிக்கிறதுன்றதுக்கான விதிகளை பார்ப்போம். விதி 340 பிற்படுத்தப்பட்ட வகுப்பினரோட நிலைமையை விசாரிக்க ஆணையம் அமைக்க வழி செய்யுது. மண்டல் ஆணையம் இந்த விதியோட அடிப்படையில தான் அமைக்கப்பட்டுச்சு. விதி 341 தாழ்த்தப்பட்ட வகுப்பினரை எப்படி பட்டியலிடணும்னு சொல்லுது. விதி 342 அதே மாதிரி பழங்குடியினரை பட்டியலிடுற முறைய சொல்லுது. கடைசியா விதி 342A சமூக மற்றும் கல்வியல் பின்தங்கிய வகுப்பினரை அடையாளம் காணும் நடைமுறைய வரையறுக்குது. சரி, இவ்ளோ விஷயங்கள் பார்த்தாச்சு இல்லையா? வாங்க ஒரே நிமிஷத்துல எல்லா முக்கியமான பாயிண்ட்ஸையும் ஒரு வேகமான ரிவிஷன் பண்ணிடலாம். இது நீங்க படிச்சத மனசுல பதிய வைக்க ரொம்ப உதவியா இருக்கும். தேர்வுக்கு படிக்கிறவங்க இந்த ஸ்லைட ஒரு ஸ்கிரீன்ஷாட் கூட எடுத்து வச்சுக்கோங்க. முக்கியமான விதிகள்: சட்டமன்ற இடஒதுக்கீடுக்கு 330, 332, 3 ஆணையங்களுக்கு 338, 338A, 338B. முக்கியமான திருத்தங்கள்: பதவி உயர்வுக்கு 82, NC/ST உருவானதுக்கு 89, NCBCக்கு அரசியலமைப்பு அந்தஸ்து கொடுத்தது 102, SC/ST இடஒதுக்கீடு நீட்டிப்புக்கு 104, மாநிலங்கள் அவங்க பட்டியலை உருவாக்க அதிகாரம் கொடுத்தது 105. முக்கியமான ஆணையங்கள்: பிற்படுத்தப்பட்டோருக்கு காலேல்கர் மற்றும் மண்டல், பழங்குடியினர் நலனுக்கு தேபர் மற்றும் பூரியா. இது மட்டும் நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. நம்ம இந்திய அரசியலமைப்பு ஒரு பெரிய கடல் மாதிரி. அதுல சில அத்தியாயங்கள் சில மாநிலங்களுக்கு மட்டும் ரொம்பவே ஸ்பெஷலா ஒதுக்கப்பட்டிருக்கு. ஏன் அப்படி? மகாராஷ்டிராவுக்கும் நாகாலாந்துக்கும் எதுக்கு தனிப்பட்ட விதிகள் தேவைப்படுது? வாங்க இந்த சிறப்பு ஏற்பாடுகளுக்கு பின்னாடி இருக்கிற சுவாரஸ்யமான காரணங்களை நாம இன்னைக்கு அலசி ஆராயலாம். ஆமா, நம்ம எல்லாருக்குமே இந்த கேள்வி மனசுல வரும் இல்லையா? இந்தியா ஒரே நாடு, எல்லா மாநிலங்களும் சமம்னு நாம சொல்லும்போது சில மாநிலங்களுக்கு மட்டும் ஏன் இந்த தனிப்பட்ட கவனிப்பு?
அவங்களுக்கு மட்டும் ஏன் ஸ்பெஷல் ரூல்ஸ் இருக்கு? இது ஒரு விதமான பாரபட்சமா? வாங்க இந்த கேள்விக்கான பதில நம்ம அரசியலமைப்புக்குள்ளேயே தேடி பார்க்கலாம். அந்த கேள்விக்கான பதில் நம்ம அரசியலமைப்போட பகுதி 21ல ஆர்டிகிள் 371 இருந்து 371J வரைக்கும் இருக்கு. ஒரு விஷயத்த ரொம்ப தெளிவா புரிஞ்சுக்கணும். இந்த சிறப்பு விதிகள் எந்த ஒரு மாநிலத்தையும் மற்ற மாநிலங்களை விட உயர்ந்ததாவோ இல்ல தாழ்ந்ததாவோ காட்டுறதுக்காக கிடையாது. இதுக்கு நேர்மாறா சில பின்தங்கிய பகுதிகளோட வளர்ச்சி தேவைகளை நிறைவேற்ற, பழங்குடி மக்களோட தனித்துவமான கலாச்சாரத்தை பாதுகாக்க, சில இடங்கள்ல இருக்கிற சட்டம் ஒழுங்கு பிரச்சனைகளை சமாளிக்கன்னு அந்தந்த பகுதியோட பிரத்யேக தேவைகளுக்காக உருவாக்கப்பட்டது தான் இது. ஸோ இங்க நோக்கம் ஒருத்தரை உயர்த்துறதோ தாழ்த்துறதோ கிடையாது, உண்மையான சமத்துவத்தை கொண்டு வர்றது தான். சரி, நம்மளோட இந்த அரசியலமைப்பு பயணத்துல என்னென்ன பார்க்க போறோம்னு ஒரு சின்ன அவுட்லைன் சொல்றேன். முதல்ல இந்த சிறப்பு விதிகள் சமசம ஏன் தேவைன்னு அடிப்படையை புரிஞ்சுக்க போறோம். அதுக்கப்புறம் மகாராஷ்டிரா, குஜராத்ல ஆரம்பிச்சு வடகிழக்கு மாநிலங்கள் வழியா ஒரு பயணம் செஞ்சு தென்னிந்தியா மற்றும் கோவா வரைக்கும் ஒவ்வொரு மாநிலத்தோட சிறப்பு விதிகளையும் ஆழமா பார்ப்போம். கடைசியா பரீட்சைக்கு தேவையான சில முக்கியமான குறிப்புகளோட இந்த அத்தியாயத்தை முடிப்போம். சரி வாங்க, நம்ம முதல் பகுதிக்குள்ள போகலாம். இந்த சிறப்பு விதிகள் ஏன் இருக்கு? இதுல நம்ம தெரிஞ்சுக்க வேண்டிய ஒரு முக்கியமான விஷயம் என்னன்னா, இந்த விதிகள் எதுவும் நம்ம அரசியலமைப்பு எழுதப்பட்டப்பவே இருந்தது கிடையாது. காலப்போக்கில் வெவ்வேறு மாநிலங்களோட தேவைகள் மாறும்போதும் புதிய சவால்கள் வரும்போதும் அரசியலமைப்பு திருத்தங்கள் மூலமா ஒவ்வொன்றா சேர்க்கப்பட்டது தான் இந்த சரத்துகள். இன்னும் கொஞ்சம் டீப்பா பார்த்தோம்னா இதுக்கான முக்கிய காரணங்களை ஒரு 4 வகையா பிரிக்கலாம். முதலாவது, ஒரு பெரிய மாநிலத்துக்குள்ளேயே சில பகுதிகள் ரொம்ப பின்தங்கி இருக்கும். உதாரணத்துக்கு மகாராஷ்டிராவில் விதர்பா, மரத்வாடா பகுதிகள். அவங்களோட வளர்ச்சி தேவைகளை பூர்த்தி செய்யணும். ரெண்டாவது, நாகாலாந்து, மிசோராம் மாதிரி மாநிலங்கள்ல இருக்கிற பழங்குடி மக்களோட தனித்துவமான கலாச்சாரம், மொழி, பழக்க வழக்கங்கள் இதையெல்லாம் பாதுகாக்கணும். மூன்றாவது, சில மாநிலங்கள்ல எல்லை பிரச்சனைனாலேயோ இல்ல உள்நாட்டு குழப்பங்கள்னாலேயோ சட்டம் ஒழுங்கு சீர்குலைஞ்சிருக்கும், அதை சரி செய்யணும். நான்காவதா, அந்தந்த பகுதி உள்ளூர் மக்களோட நலன்களை முக்கியமா வேலைவாய்ப்புல பாதுகாக்க வேண்டியிருக்கும். இந்த நோக்கங்களுக்காகத்தான் இந்த சிறப்பு ஏற்பாடுகள் இருக்கு. சரி, இப்போ நாம ஒவ்வொரு மாநிலமா உள்ள போய் பார்க்கலாம். நம்ம லிஸ்ட்ல முதல்ல வர்றது மகாராஷ்டிராவும் குஜராத்தும். இங்க சரத்து 371 மூலமா நம்ம குடியரசுத் தலைவர் இந்த 2 மாநிலங்களோட ஆளுநர்களுக்கும் சில சிறப்பு பொறுப்புகளை கொடுத்திருக்கார். அது என்னென்ன பொறுப்புகள்னு இப்போ பார்ப்போம். ஆர்டிகிள் 371 படி ஆளுநருக்கு என்னென்ன அதிகாரங்கள் இருக்குன்னா, மகாராஷ்டிராவில் விதர்பா, மராத்வாடா பகுதிகளுக்கும் குஜராத்தில் சௌராஷ்டிரா, கட்ச் பகுதிகளுக்கும் தனித்தனியாக மேம்பாட்டு வாரியங்களை அமைக்கலாம். இந்த வாரியங்கள் எப்படி செயல்படுதுன்னு ஒவ்வொரு வருஷமும் ஒரு அறிக்கையை சட்டமன்றத்தில் தாக்கல் செய்யணும். அது மட்டும் இல்லாமல் மாநிலத்துக்கான வளர்ச்சி நிதி ஒதுக்கீடுல இந்த பின்தங்கிய பகுதிகளுக்கு நியாயமான பங்கு போய் சேருதானோ, இங்கே இருக்கிற இளைஞர்களுக்கு தொழில்நுட்ப கல்விக்கும் வேலைவாய்ப்புக்கும் போதுமான வசதிகள் செஞ்சு கொடுக்கப்படுதான்னு உறுதி செய்ய வேண்டியது ஆளுநரோட சிறப்பு பொறுப்பு. அப்படின்னா என்னன்னா, இந்த விஷயங்கள்ல அவர் அமைச்சரவையோட ஆலோசனையை கேட்க வேண்டிய அவசியம் இல்ல, அவரே நேரடியா முடிவெடுக்கலாம். இப்போ நாம இந்தியாவோட வடகிழக்கு பகுதிக்கு ஒரு அரசியலமைப்பு பயணத்தை தொடங்கலாம் வாங்க. இந்த மாநிலங்களோட கலாச்சாரமும் வரலாறும் வாழ்க்கை முறையும் ரொம்பவே தனித்துவமானது. அதனால அவங்களுக்கான சிறப்பு விதிகளும் ரொம்பவே முக்கியமானது. முதல்ல நாகாலாந்து, அசாம் மற்றும் மணிப்பூர் மாநிலங்களை பத்தி பார்ப்போம். 1962ல கொண்டு வரப்பட்ட 13வது திருத்தம் மூலமா சேர்க்கப்பட்ட ஆர்டிகிள் 371A நாகாலாந்துக்கு ஒரு மிகப்பெரிய பாதுகாப்பு அரணை கொடுக்குது. யோசிச்சு பாருங்க, இந்தியாவோட நாடாளுமன்றமே ஒரு சட்டம் இயற்றினாலும் அந்த சட்டம் நாகா மக்களோட மதம், சமூக பழக்க வழக்கங்கள், அவங்களோட பரம்பரா சட்டம், சிவில் மற்றும் கிரிமினல் நீதி வழங்குற முறை, அப்புறம் அவங்களோட நிலம் மற்றும் வளங்கள் சம்பந்தப்பட்டதா இருந்தா நாகாலாந்து சட்டமன்றம் ஓகே சொன்னா மட்டும்தான் அந்த சட்டம் அங்கு செல்லுபடியாகும். இது எவ்வளவு பெரிய ஒரு அதிகாரம் பாத்தீங்களா? இதுதான் அவங்களோட தனித்துவமான அடையாளத்துக்கு நம்ம அரசியலமைப்பு கொடுக்குற ஒரு பெரிய மரியாதை. அதே ஆர்டிகிள் 371A கீழே நாகாலாந்துக்குள்ள இருக்கிற துவன்சாங் மாவட்டத்துக்குன்னு ஒரு ஸ்பெஷல் அட்மினிஸ்ட்ரேஷன் இருக்கு. அங்க 35 உறுப்பினர்கள் கொண்ட ஒரு பிராந்திய கவுன்சில் அமைக்கப்படும். நாகாலாந்து உருவானதிலிருந்து 10 வருஷத்துக்கு ஆளுநர் தான் அந்த மாவட்டத்தை நேரடியா நிர்வகிப்பார். அந்த மாவட்ட விவகாரங்களை கவனிக்க ஒரு சிறப்பு அமைச்சரும் நியமிக்கப்படுவார். ஆனா எல்லா விஷயங்களிலும் ஆளுநரோட முடிவே இறுதியானது. அடுத்ததா அசாம் மற்றும் மணிப்பூர் 2 மாநிலங்களுக்குமே கிட்டத்தட்ட ஒரே மாதிரி ஏற்பாடுகள் தான் இருக்கு. ஆனா ஒரு சின்ன ட்விஸ்ட் இருக்கு. அசாம்ல பழங்குடியினர் பகுதிகளில் இருந்து தேர்ந்தெடுக்கப்பட்ட சட்டமன்ற உறுப்பினர்களை வச்சு ஒரு கமிட்டியை அமைக்க குடியரசுத் தலைவருக்கு அதிகாரம் இருக்கு. அதேபோல மணிப்பூர்ல மலைப்பகுதிகளில் இருந்து தேர்ந்தெடுக்கப்பட்ட உறுப்பினர்களை வச்சு ஒரு கமிட்டி அமைக்கலாம். ஆனா மணிப்பூர்ல மட்டும் அந்த கமிட்டி சரியா செயல்படுதான்னு கண்காணிக்கிற சிறப்பு பொறுப்பு ஆளுநருக்கு கொடுக்கப்பட்டிருக்கு. ஏன் இந்த கூடுதல் பொறுப்புனா, மணிப்பூர்ல மலைப்பகுதி மக்களுக்கும் சமவெளி பகுதி மக்களுக்கும் இடையே இருக்கிற நலன்களை சமநிலைப்படுத்த வேண்டிய தேவை இருந்ததால தான்.
நம்ம வடகிழக்கு மாநிலங்களுக்கான பயணம் தொடருது. இப்போ நாம சிக்கிம், மிசோரம் மற்றும் அருணாச்சல பிரதேசம் இந்த 3 மாநிலங்களை பத்தி பார்க்க போறோம். இதுல சிக்கிம் இந்தியாவோட இணைந்ததே ஒரு சுவாரஸ்யமான கதை. 1975ல 36வது அரசியலமைப்பு திருத்தச் சட்டம் மூலமா சிக்கிம் இந்தியாவோட ஒரு முழுமையான மாநிலமா இணைக்கப்பட்டுச்சு. அப்போதான் ஆர்டிகல் 371F சேர்க்கப்பட்டது. இதன்படி சிக்கிம் ஒரு சிறிய மாநிலமா இருந்தாலும் அதோட சட்டமன்றத்துல குறைந்தபட்சம் 30 உறுப்பினர்கள் இருக்கணும்னு சொல்லுது. இது மத்த மாநிலங்களோட குறைந்தபட்ச எண்ணிக்கையை விட குறைவு. அது மட்டும் இல்லாம அந்த மாநிலத்துல அமைதியை நிலைநாட்டவும் எல்லா பிரிவு மக்களும் சமூக மற்றும் பொருளாதார ரீதியா முன்னேறவும் தேவையான நடவடிக்கைகளை எடுக்கிற சிறப்பு பொறுப்பு ஆளுநருக்கு கொடுக்கப்பட்டிருக்கு. அடுத்தது மிசோரம். 1986ல 53வது திருத்தத்தின் மூலமா ஆர்டிகல் 371G சேர்க்கப்பட்டது. இது கிட்டத்தட்ட நாகாலாந்துக்கு இருக்கிற மாதிரியே மிசோ மக்களோட பாரம்பரிய சட்டங்களுக்கும் பழக்க வழக்கங்களுக்கும் பாதுகாப்பு கொடுக்குது. இங்க சட்டமன்றத்துல குறைந்தபட்சம் 40 உறுப்பினர்கள் இருக்கணும். சரி, அடுத்தது அருணாச்சல பிரதேசம். அதே வருஷம் 55வது திருத்தத்தின் மூலமா ஆர்டிகல் 371H சேர்க்கப்பட்டது. இதன்படி அருணாச்சல பிரதேசத்தோட சட்டம் ஒழுங்க பாதுகாக்கிற சிறப்பு பொறுப்பு ஆளுநருக்கு இருக்கு. இங்க குறைந்தபட்ச சட்டமன்ற உறுப்பினர்கள் எண்ணிக்கை 30. வடகிழக்கிலிருந்தே நம்ம பயணம் இப்போ தென்னிந்தியாவுக்கும் கோவாவுக்கும் வருது. இங்க இருக்கிற மாநிலங்களுக்கு என்ன மாதிரியான சிறப்பு ஏற்பாடுகள் இருக்குன்னு வாங்க பார்க்கலாம். 1973ல 32nd திருத்தத்தின் மூலமா ஆந்திர பிரதேசத்துக்காக ஆர்டிகல் 371D கொண்டு வரப்பட்டது. ஆந்திரா பிரிக்கப்பட்டு தெலுங்கானா உருவான பிறகு இந்த சரத்து இப்ப 2 மாநிலங்களுக்குமே பொருந்தும். இதோட முக்கிய நோக்கம் அரசு வேலைவாய்ப்பு மற்றும் கல்வியில எல்லா பகுதி மக்களுக்கும் சமமான வாய்ப்புகளை உருவாக்கி கொடுக்கறது தான். இதுக்காக ஒரு நிர்வாக தீர்ப்பாயத்தை அமைக்க குடியரசுத் தலைவருக்கு அதிகாரம் இருக்கு. இங்க ஒரு முக்கியமான பாயிண்ட் என்னன்னா, இந்த தீர்ப்பாயம் உயர்நீதிமன்றத்தோட அதிகார வரம்புக்கு வெளியில செயல்படும். அதாவது அரசு ஊழியர்கள் தங்களோட பிரச்சனைகளுக்கு நேரடியா இங்க போலாம். இதனால வழக்குகள் சீக்கிரமா முடியும். கூடவே இருக்கிற ஆர்டிகல் 371E ஆந்திராவில ஒரு மத்திய பல்கலைக்கழகம் அமைக்க நாடாளுமன்றத்துக்கு அதிகாரம் கொடுக்குது. அடுத்ததா நம்ம கர்நாடகாவுக்கு வரோம். 2012ல 98வது திருத்தத்தின் மூலமா ஆர்டிகல் 371J சேர்க்கப்பட்டது. இது ஹைதராபாத் கர்நாடகா பகுதியில் இருக்கிற 6 பின்தங்கிய மாவட்டங்களுக்கு சிறப்பு விதிகளை கொடுக்குது. இப்ப இந்த பகுதியை கல்யாண கர்நாடகான்னு பேர் மாத்திருக்கிறாங்க. இதன்படி அந்த பகுதிக்கும்னு ஒரு தனி மேம்பாட்டு வாரியம் அமைக்கப்படும். அங்க இருக்கிற மக்களுக்கு கல்வி நிறுவனங்கள்லையும் மாநில அரசு வேலைகள்லையும் இடஒதுக்கீடு வழங்கப்படும். இதோட நோக்கம் மாநிலத்துக்குள்ள இருக்கிற பிராந்திய ஏற்றத்தாழ்வுகளை குறைக்கிறது தான். கடைசியா கோவா. இது ரொம்ப நேரடியான சிம்பிளான ஒரு விதி. ஆர்டிகல் 371I படி கோவா மாநிலத்தோட சட்டமன்றத்துல குறைஞ்சபட்சம் 30 உறுப்பினர்களாவது இருக்கணும்னு சொல்லுது. அவ்வளோதான். சரி, நம்ம இப்ப எல்லா மாநிலங்களுக்கான சிறப்பு விதிகளையும் ஒண்ணு விடாம பார்த்துட்டோம். இப்ப இந்த முழு அத்தியாயத்தோட ஒரு சுருக்கத்தையும் பரீட்சை கண்ணோட்டத்துல என்னென்ன விஷயங்கள் ரொம்ப முக்கியம் அப்படிங்கிறதையும் பார்க்கலாம். இந்த பகுதி ரொம்ப முக்கியம், சோ கொஞ்சம் கவனமா கேளுங்க. இந்த அட்டவணை தான் இந்த மொத்த சாப்டரோட கிராக்ஸ். மேட்ச் த ஃபாலோயிங் கேள்விகள்ல இதுல இருந்து தான் கண்டிப்பா வரும். நான் ஒவ்வொன்றா சொல்றேன், மனசுல நல்லா பதிய வச்சுக்கோங்க. ஆர்டிகல் 371 மகாராஷ்டிரா மற்றும் குஜராத். ஆர்டிகல் 371A நாகாலாந்து. ஆர்டிகல் 371B அஸ்ஸாம். ஆர்டிகல் 371C மணிப்பூர். ஆர்டிகல் 371D ஆந்திர பிரதேசம் அல்லது தெலுங்கானா. ஆர்டிகல் 371E ஆந்திர பிரதேசத்தில் மத்திய பல்கலைக்கழகம். ஆர்டிகல் 371F சிக்கிம். ஆர்டிகல் 371G மிசோராம். ஆர்டிகல் 371H அருணாச்சல பிரதேசம். ஆர்டிகல் 371I கோவா. கடைசியா ஆர்டிகல் 371J கர்நாடகா. இந்த டேபிள ஒரு தடவைக்கு 2 தடவை நல்லா பார்த்து வச்சுக்கோங்க. இது ரொம்ப ரொம்ப முக்கியம். நாம கத்துக்கிட்ட விஷயங்களை டக்குன்னு ஒரு தடவை ரீகேப் பண்ணிடலாம். முதல்ல, இந்த விதிகளோட நோக்கம் எந்த மாநிலத்துக்கும் சிறப்பு அந்தஸ்து கொடுக்கறது கிடையாது. மாறாக அந்தந்த பகுதியோட தனிப்பட்ட தேவைகளை பூர்த்தி செய்யறதுதான். 2வது, இந்த அதிகாரங்கள் பெரும்பாலும் குடியரசுத் தலைவர்கிட்டையும் இல்ல அந்தந்த மாநில ஆளுநர்கள் கிட்டையும் தான் கொடுக்கப்பட்டிருக்கு. 3வது, இந்த விதிகள்ல பொதுவா மேம்பாட்டு வாரியங்கள், கலாச்சார பாதுகாப்பு, கல்வி மற்றும் வேலைவாய்ப்புல இடஒதுக்கீடு மாதிரியான அம்சங்கள் திரும்ப திரும்ப வரத பார்க்கலாம். கடைசியா, ரொம்ப முக்கியமா, இந்த விதிகள் எதுவுமே ஆரம்பத்துல அரசியலமைப்புல இல்ல, எல்லாமே பிற்காலத்துல திருத்தங்கள் மூலமா தான் சேர்க்கப்பட்டுச்சு. சரி, பரீட்சைக்கு படிக்கிறவங்களுக்காக சில ஸ்பெஷல் டிப்ஸ். முதல்ல, எந்த ஆர்டிக்கிள் எந்த மாநிலத்தோட சம்பந்தப்பட்டதுங்கிற பொறுத்துக்க கேள்விகளுக்கு தயாரா இருங்க. 2வதா, முக்கியமான அரசியலமைப்பு திருத்தங்கள், உதாரணமா சிக்கிமுக்கான 36வது திருத்தம், கர்நாடகாவுக்கான 98வது திருத்தம் மாதிரி முக்கியமான எண்களை ஞாபகம் வச்சுக்கோங்க. 3வதா, ஆளுநரின் சிறப்பு பொறுப்பு, பிராந்திய மன்றம், மேம்பாட்டு வாரியங்கள், இந்த மாதிரி முக்கிய வார்த்தைகளோட அர்த்தத்தை தெளிவா புரிஞ்சு வச்சுக்கோங்க.